அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமாம்மா சுவாமி உத்தரவு. சிவாய நம. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாடோட துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. சிவாய நம. பொலியற் போன்ற பொழித்த புகழியற் போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவடி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிவடி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசை சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிலேன் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. எப்பொழுதுமே சொக்கநாத வெல்வா பாடிதான் நம்ம ஆரம்பிக்கிறது நம்முடைய மரபு. அந்த வகையிலே இன்றைய தினம் சொக்கநாத வெல்வா. நோயால் வருந்தி உனை 100 புறம் கூப்பிட்டாள், நோயால் வருந்தி உனை 100 புறம் கூப்பிட்டாள், நீயனாதிருக்க நீதியோ, தாயாய் அலை கொடுத்த கேழல் அருங்குளவிக்கு அன்று முளை கொடுத்தாய், நீயலவோ முன் சொக்கநாதா, முளை கொடுத்தாய் நீயலவோ முன் சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது 10வது பதிகம். 10வது பதிகம் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். 10வது பதிகத்தோடு நிறைவு செய்யறோம். அந்த 10வது பதிகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய நிறைய தடங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது எல்லாமே பெருமானுடைய. இன்னைக்கு நமக்கு பெருமான் 10வது பாடல் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த வகையில நம்ம எல்லாரும் பண்ணலாம். அடியன் ஏற்கனவே பல்ஸ் ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கா அடியனுக்கு. அதனால உங்களுடைய அந்த முகக்குறிப்பு மட்டும்தான் அடியனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தரும். அதனால நீங்க எல்லாரும் உங்களுடைய வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய முக குறிப்பு சுபாஷ்டயமா திருவடி வணங்கின்னு உங்க முகக்குறிப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்க எல்லாரையும் பார்த்து திருவடியில மானசீகமா வீழ்ந்து வணங்கி அது ரொம்ப ஒரு அடியன் அது இழைப்பாரிக்கிறதா ரொம்ப அது ரொம்ப அடியன் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நடுக்கமாவே இருக்கு, பதட்டமாவே இருக்குது. என்னன்னு எப்பவுமே உங்களை பார்க்கலதான் அப்படிதான் இருக்கும். அடியன் 3 வாரங்களா பார்க்க 4 கிளாஸா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 கிளாஸா பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய அடியனுக்குரிய விஷயம். குருநாதருடைய ஒரு குருவருள் கிடைச்சதுன்னு தான் நினைக்கிறேன். குருநாதர் குருவருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அடிநாயனுக்கு ஒரு சில நிறைய சூழல்கள் சாமி, நிறைய சூழல்கள், மனச்சூழல், இல்லறச்சூழல், எல்லா சூழலும் இருந்து மொத்தமா பின்னி படைஞ்சிருச்சு. போன வாரம் எல்லாம் ரொம்ப கடுமையான சூழல்ல அது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பெரிய பெரிய காரணம். அந்த காரணங்கள்லாம் அடியன்னு சொல்ல விளையல. ஏன்னா இறைவனை காரணம் காட்டி கட்டி தெளிக்கிறவங்க நம்ம இல்லை. எந்த சூழல் வந்தாலும் அவன் திருவடிய மறவாது பற்றுகின்ற அடியவத்திற்கு இது. அதனால அடிநாயன் இந்த அளவுக்கு இந்த முறை இப்படி நடந்துகிட்டதுக்கு எல்லாருக்கிட்டையும் அடியன் இந்த அடியான் எல்லாரையும் ஒரு முறை தண்டமிட்டு எல்லார்ட்டையும் நமஸ்காரம் பண்ணி அடிநாயன் உங்க எல்லாருடைய திருவடி வாங்கி அதை பிடிக்காதீங்க, கீழே ஊத்திடுங்க. அதனால அடியான் முதலாவதாக எல்லாரும் பொறுத்தரணும். முதல்ல உங்களுடைய பர்மிஷன் நீங்க கிராண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏன்னா தகுதி இழந்துட்டேன். அடியான்
ரொம்ப இந்த மாதிரி சொல்வதற்கான தகுதியெல்லாம் அடியனுக்கு இல்லை. இது எப்படி நான் எங்க அடியார்கள் கிட்ட தொடர்ந்து தொண்டு செய்யணும்னு சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. அதுக்கான என்னைக்குமே அடினா எனக்கு பெரும் தகுதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஒரு 100%, 50% நம்ம நடந்து காட்டணும். அதுல அந்த வகையில அந்த அந்த வகையில அடிநாயகன் வந்து ஐயா திருவடி வணங்கிறீங்க. நாங்க எல்லாருமே அந்த நேரம் கலந்துதான் இருந்தோம். உங்களோட வகுப்பு இல்லைங்கிறத தவிர மற்ற நேரம் அந்த நேரம் வகுப்புன்னு கலந்துதான் இருந்தோம். அடிநாயகன் வந்து அது தொண்டுன்ற வார்த்தைக்கு நாங்க பழைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு உங்க கூடவே தான் இருந்தோங்க ஐயா. அடிநாயகன் நீங்க எல்லாம் சரிங்க சாமி. அடிநாயகனுக்கு வந்து இனி தொண்டு பற்றி பேசுவதற்கான தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் குருநாதருக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயத்த முடிக்கணும்ன்ற அந்த ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கேன். இது நிறைய பிள்ளைகள் இருக்கு. அடியனுடைய அந்த அடியன் வகுப்பு கட்டாமதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைய முதல்ல எல்லாரும் பொறுத்த, சும்மா அடியன் வார்த்தைக்காகவோ இதுக்காகவோ கேட்கல, எல்லார்கிட்டையும் பொறுத்தருள்க அப்படின்ற ஒரு பெரிய விண்ணப்பம் வச்சு இந்த பிள்ளைய பெரும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் ஐயா. இதுவும் ஒரு ஏதோ காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நீங்க நினைச்சு கஷ்டப்படுறீங்க, அதுவும் நல்லதுதான். கடந்து போகும் ஐயா, இதுவும் கடந்து போகும், ஒண்ணும் வராது. உடல்நிலை ரொம்ப முடியாத போது கூட நீங்க ஓடி வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்த காலமெல்லாம் உண்டுங்க ஐயா. அதனால நீங்க வந்து தப்பா எதுவுமே நாங்க எப்பவுமே நினைக்க மாட்டோம்ல. நீங்களும் எதுவும் மனசு போட்டு வளர்ப்பிக்க வேண்டாம். எல்லாமே நன்மைக்கேங்க. ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். அம்மா எல்லாருமே நாங்க வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோங்க ஐயா. ஆனாலும் உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில கூட நீங்க எங்க கூட இருக்கணும்னு நீங்க விரும்புறது அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஐயா. நீங்க அங்கிருந்து இங்க வந்து உங்க குடும்பத்தோட குழந்தைகளோட இருக்கிறது விட்டுட்டு எங்க கூட அதிக நேரம் எடுக்க வேண்டாமே நாங்களே நினைச்சோங்க ஐயா. அதெல்லாம் இறைவனுடைய செயலுங்க ஐயா. ஆனா நாங்க எப்பவுமே என்ன நாங்கெல்லாம் பேட்டரி லோ ஆயிட்டோம். இல்லைங்க ஐயா, நீங்க ஃப்ரீயா இருங்க ஐயா. நீங்க எது சொன்னாலும் அது எங்களுக்கு சரியாதான் இருக்குங்க ஐயா. அடிநாயகன் தொண்டு பற்றி எப்பொழுதும் ஏன்னா 63 பற்ற தொண்டு பார்க்கும்போது எந்த சூழலிலும் பெருமான வந்து விட்டு கொடுக்காம இருந்தாங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஏதோ நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டோமோ, தொண்டுல கொஞ்சம் நழுவிட்டோமோன்ற ஒரு சின்ன எண்ணம். இது கூட பெருமாளோட திருவருள் தாங்க சாமி. நீங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதே இல்ல, அவங்க ஏங்குவாங்கல்லங்க சாமி. அவங்களுக்கும் பெருமாள் வந்து பெருங்கருணை வைப்பார்ல சாமி. அது மாதிரி உங்களை அங்க இருந்தாலும் பாக்குறோம், இங்க வந்தா அவங்க கூட நீங்க நேரமே. திருவடி வணக்கம் சாமி. அம்மா சாந்தி ஆரம்பம். திருவடி வணக்கம். அனைத்தடியா திருவடி வணக்கம். நீங்க இவ்வளவு வருத்தப்படாதீங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சிறப்பா இருக்கா? சிறப்பா. உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சி. இன்னைக்கு அனைத்து அடியாரையும் பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சிவாய் நம்ம அனைத்து அடியார் திருவடி பண்ணிடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்னமும் சில தகவல்கள் நிறைய வருவதற்கான அறிகுறிகளை முன்னாடியே இறைவன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இன்னும் நிறைய தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடியார் கூட்டத்துல இன்னும் நிறைய எங்களுக்கு தகவல் வந்து சேர போகுது. அதுதாங்க ஐயா உண்மை. திருச்சிற்றம்பலம். தாய் மட்டும்தான் குழந்தை என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய அள்ளி வாரி இத என் குழந்தை மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போல எங்க அடியவர் திருக்கூட்டம் எல்லாமே அடியனுக்கு தாய் போலதான். நான் என்ன தவறு செய்தாலும் எங்க அடியவர் கூட்டம் என்னை தூக்கி என்னை அரவணைத்துக் கொள்வார்கள். அதனால நான் எல்லாரையும் தாயா தான் பார்த்துட்டு இருக்கேன், இறைவனுடைய வடிவமா தான் பாக்குறேன். அந்த வகையில அடியன் தவம் செஞ்சிருக்கேன் சுவாமி. உங்களை மாதிரி அதாவது இந்த மாதிரி அடியவர் திருக்கூட்டம் எத்தனை இடத்துக்கு கிடைக்கும்னு தெரியல. குறை மட்டுமே கண்டுபிடிக்கிற இடத்துல எந்த குறை செய்தாலும் அடிநாயனா ஒண்ணும் இல்ல, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அடியவர் திருக்கூட்டவங்க. உங்களையும் குருநாதருடைய திருவடியும் அடியன் வணங்கி நம்ம உள்ள போயிடலாம் சாமி. அடிநாயனுக்கு அப்பதான் கொஞ்சமாவது மனசு ஆறும். இன்னைக்கு 10வது பாடல் முடிக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இந்த யாத்திரை பத்து அப்படி முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு வழி ஆயிடுவோம்னு அடியன்னு சொன்னேன். உண்மையிலேயே ஒரு வழி ஆயிட்டோம் தான். நிறைய பயண செய்திகள், நிறைய விஷயங்கள் பெருமான் கொடுத்து அதை நன்னறிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில
யாத்திரை பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அனுபவாதீதத்தை உரைத்தல். ஒவ்வொரு ஆன்மாவும் எடுக்கின்ற அனுபவத்தினுடைய உச்சத்தை அடைந்து அந்த உச்சத்துக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்வதுதான் அனுபவாதீதத்தை உரைத்தல். அனுபவாதீதம் என்பது உயர்ந்த அனுபவங்களை பெறுவது மட்டுமல்ல, பெற்றதுக்கு அப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்காக அதையே பயிற்சி செய்து அப்படியே நிக்கிறோம் இல்லையா, அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல். உயர்ந்த அனுபவம் எல்லாத்துக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் பரிசு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை ஹோல்டு பண்றதுக்காக திரும்ப திரும்ப உழைத்து அதை அப்படியே மெயின்டைன் பண்றோம் இல்லையா, அதுதான் கடினமான விஷயம். அது போல பெருமானுடைய அனுகிரகம் பெறுவது என்பது கடினமான விஷயம்தான், ஆனா அது கிடைக்கும் எல்லா ஆன்மாவுக்கும். ஆனா அந்த அனுகிரகத்தை தக்க வைத்துக் கொள்வது போல தன்னுடைய வாழ்வியல் சூழல் நம்ம மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுதான் நாம செய்கின்ற மிகப்பெரிய விஷயம். எந்த சூழலிலும் பெருமானுடைய திருவடியை மறவாது இருக்க வேண்டும், அடியவர் திருவடியை மறவாது இருக்க வேண்டும். அதுதான் இத்தனை மொத்த திருவாசகமா இருக்கட்டும், பன்னிரு திருமுறையா இருக்கட்டும், நம்ம கொடுக்கின்ற மொத்த சுருக்க செய்தி என்னன்னா, எந்த பெருமானுடைய திருவடிக்கு மேலான பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் திருவடிக்கு மேலான பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் திருவடியை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது, திருவாசகம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, நம்ம அடியார் சங்கம நிகழ்வுக்குள்ளேயே ஒரு தடவை விட்டுட்டோம்னா திரும்ப பிடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு அடியன் உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு உட்கார்றதுக்கே என்ன ஆனாலும் சரி, தலையே போனாலும் சரி, எங்க அடியவர் திருவடியில விழுட்டுமே தவிர மித்த எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு அதை இழுத்து பிடிச்சேன்னா, உலக மாயை ரொம்ப நம்மளை இழுக்கும். நம்ம ஒரு பந்தை தூக்கி எரிஞ்சோம்னா திரும்ப அது தன் விசையோட திரும்ப வருவது போல, நாம இறைவனை நோக்கி வேகமா போறப்போ அதை அடித்து திரும்ப தள்ளுற விசை அதிகமா இருக்கும். நம்ம மாயை என்பது அந்த அளவுக்கு நம்மள விழுங்க செய்யும். அதையும் தாண்டி இறைவனை பற்றுவோமாங்கிறது தான் நம்மளுடைய ஆன்ம அறிவினுடைய பக்குவமே. நமக்கு எல்லாத்துக்கும் பெருமான் பக்குவம் கொடுத்திருக்காரு. அந்த ஆன்ம அறிவோட நமக்கு இந்த பக்குவங்கள் எல்லாம் கொடுத்திருக்காருன்ற வகையில உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. நினைச்சு பார்த்தேன், என்ன இத்தனை ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமா வருது, என்ன காரணம்னா ஒன்னே ஒரு காரணம் தான், அடியவர் திருமுகம், குருநாதர் பற்றி அந்த செய்தி, இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் ஒரு விஷயம். நம்ம அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னு தெரியல, அம்மா நம்ம ஜெயமணி அம்மா கலாமணி அம்மாவை தெரியல, அவங்க பேரு டக்குன்னு வரல, டக்குன்னு உஷாமணி அம்மா அவர்கள் குடும்பத்தை விட்டு நீங்கிட்டாங்க. என்னம்மா குடும்பத்தை விட்டு நீங்கிட்டீங்க அப்படின்னா, ஐயா ரொம்ப கடினமான சூழல் சாமி, அதனால எனக்கு குடும்பத்துல கண்டினியூ பண்ண முடியல, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, ஆனா நான் என்ன சொன்னேன்னா, கடினமான சூழல்ல தான் இங்க இருக்கணும். நமக்கு வியாதி வந்தா தான் மருத்துவமனையில இருக்கணும், வியாதி வந்தா மருத்துவமனையில இருக்கணும் அப்படின்றப்ப நமக்கு இருக்கிற வியாதியை போக்குறதுக்காக தான் அடியவர் திருக்கூட்டம். வியாதி வந்ததுக்கு அப்புறம் அந்த மருத்துவமனைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றது போல இருக்கலாம். வியாதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மருத்துவமனையில இருக்கோம். ஏன் சாமி, வியாதி வந்தவொடனே மருத்துவமனையில இருக்கும், ஏன்னா நமக்கு சிகிச்சை பெறுவதற்காக. வியாதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் மருத்துவமனையில இருக்குமே, ஏன்? யாராவது கரெக்டா சொல்லுங்க. மீண்டும் அந்த வியாதி வராம இருக்கிறதுக்கு, மீண்டும் அந்த வியாதி வராம இருக்க மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம சொன்ன விஷயங்களை பாதுகாக்கலாம், அந்த மருந்துகளை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லையா. வியாதி வருவதற்கு, வியாதியை நீக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் மருத்துவமனைக்கு வந்தோம். ஆனா வியாதி போனதுக்கு அப்புறமும் மருத்துவமனையில இருக்கோம், ஏன்? யாராவது கரெக்டா சொல்லுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஐயா. அருமை. அதுதான் அடுத்தவங்களுக்கு அந்த வியாதி வரக்கூடாதுன்றதுக்காக உதவி செய்வதற்காக செவிலி தாயார் கூட நம்ம நிக்கிறோம். அதனால அடியவர் திருக்கூட்டம் என்பது நம்ம உள்ள நுழையிறப்ப நம்ம கஷ்டத்துக்காக உள்ள நுழைவோம், நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கஷ்டம் போயிடும், போனதுக்கு அப்புறம் மற்றவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக அடியவர் திருக்கூட்டத்திலே இருப்போம். அப்ப அடியவர் திருக்கூட்டம் என்பது இந்த பிறவி நோய்க்கான மருந்து. என்னைக்கு சேர்ந்தமோ அன்னைக்கே பிறவி நோய்க்கான அந்த மருந்து கிடைச்சிருச்சு. ஆனாலும் அங்கேயே இருக்கும். காரணம் என்னன்னா, இனி வருகின்றவர்களுக்கு நாம தொண்டு செய்து அவர்களுடைய பிறவி பிணியையும் நீக்குகின்ற செவிலித்தாயாக நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்யறது. அதனால அடியவர் திருக்கூட்டத்தை விட்டு நெகிழ்வது, விலகுவது என்பது நமக்கு நாமே வைக்கிற பெரிய சூன்யம். இந்த உலகத்துல சூன்யம் என்ன சாமி? சூன்யம்னா ஒன்றுமில்லாததுன்னு அர்த்தம். சூன்யம்னா ஒன்றுமில்லாதது, பூஜ்யம், அது பேர் சூன்யம். அப்போ நமக்கு நாமே வைக்கிற ஒரே ஒரு சூன்யம் என்னன்னா, அடியவர் திருக்கூட்டத்தை விட்டு விலகுவது. அதனால அதுதான் அடியன் செய்தேன். அதனால அது பல விஷயங்கள் அடியன் வந்துட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும், அது அழுத்த உரைக்க நான் எல்லாத்தையும் சொல்லணும். எல்லா நேரமும் அடியவர் திருவடி எனக்கு அது வாய்ப்பே இல்லை நமக்கு எல்லாரும். ஆனா இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த 8:30 to அந்த 10:30 டைம்ல அடியவர் திருவடியில வச்சுதான் மத்த எங்க நான் இருந்தாலும் சரி, அந்த மத்த நாள் இருந்தேன் இல்லையா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இருந்தப்போ கூட உங்களுடைய திருவடியை அடியன் இருக பற்றி இன்னும் கொஞ்சம் அழுத்தமா தான் பற்றுனேன் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல மகிழ்றேன். ஆக அனுபவாதீதம் உரைத்தல் தான் யாத்திரை பத்தினுடைய மிகப்பெரிய சாரம்.
அனுபவாதீதம் உரைத்தல் என்பது இறைவனுடைய அனுபவத்தை பெறணும், பெற்றதுக்கு அப்புறம் அது தங்கி நிக்கணும். ஏன்னா தங்கி நிக்கல அப்படின்னா அது பெற்றதுக்கான பலனே இல்லை. இது ஆன்மாவுக்கு ஏன் தங்கி நிக்கணும்னா ஆன்மாவுக்கு அழுத்த சொன்னாதான் தெரியும். அழுத்தி சொன்னா இன்னுமே தெரியலையே, பாருங்களேன், இன்னுமே தெரியல. அடியை விட்டுட்டேனே, என்ன பண்ண முடியும்? எதையாவது பண்ணி அதை நிரப்ப முடியுமா? இதே நாள் திரும்ப கொண்டு வர முடியுமா? அதே நேரத்தில் திரும்ப நான் கொண்டு வர முடியுமா? விட்டதுதான். ஆனாலும் ஓவர் டைம் போட்டு அதை சரி பண்ற மாதிரி நம்ம இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணதான் முயற்சி செய்யணும் அப்படிங்கறத அடியேன்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம், நாம எல்லாரும் பக்தி செய்யறோம், எல்லாரும் தொடர்ந்து சிவபூசை செய்யறோம். சிவபூசையை பல வகையில நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம என்ன பண்ண முடியல அப்படின்னா இறைவனை அடையணும் அப்படிங்கிற வேட்கையானது அந்த அளவுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு நமக்குள்ள ஆன்மாவோடு கலக்கல. ஆன்மாவோடு கலந்துருச்சுன்னா யாரு சொன்னாலும் இந்த ஆன்மா கேட்காது. யாரு சொன்னாலும் என்ன விஷயம் நடந்தாலும் இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் நமக்கு பெரும் பேரு, உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் இது பதியணும். இது உள்ளுக்குள்ள போய் நம்ம ஆன்மாவோட பதியறதுக்காக செய்கின்ற விஷயம். அதனால அந்த அனுபவத்தை பெறுவதுதான் இந்த யாத்திரை பத்தி. 10வது பாடலுக்குள்ள போயிடலாம். பாடலாம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் பாடல் அடியவர்கள் பாடலாம். ஜானகி பாடலாம். திருச்சிற்றம்பலங்கய்யா. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுட்கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகி இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. நன்றிங்க ஐயா. மற்ற அடியார்கள் முயற்சி செய்யலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு, இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. அடியவர்கள் யாரா இருந்தாலும் முயற்சி செய்யலாம். சாந்தாம்மா உயர்த்துறாங்க. சாமி. திருச்சிற்றம்பலம். புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதி உட்கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். சாந்தம்மா ரொம்ப உருக்கம், மகிழ்ச்சி. ஐயா ஏற்கனவே கேட்டிருந்தாங்க மாரிமுத்துக்கரன் ஐயா அவர்கள். சுவாமி ஐயா, நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயா பார்க்கலாம். ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா, ஒண்ணு இல்ல, நடப்பவர்கள் எல்லாம் நடந்தது, நடப்பவர்கள் இனிமேல் நல்லவர்களாக இருக்கட்டும். மீண்டும் தென் பாடலை புத்திரத்துக்கு வந்து விட்டேன். கடலூருக்கு சங்கமத்தில் இணைந்து விட்டேன். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்காதீர் மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவாரகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. சிவா. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி. எங்க கூட நீங்க ஆனந்தமா இருக்கணும், உங்க அப்பா அந்த பேரை வச்சுட்டாரு. ஆனந்தம் தொடரும். நன்றிங்க. அடியார்களின் வாய்ப்பு கண்டிப்பா அடியன் தர்றேன். சந்திரசேகர் ஐயா அவங்க எல்லாம் முயற்சிருக்காங்க. அம்மா விஷ்ணுபிரியா அம்மா, சண்முகப்பிரியா அம்மா, எல்லாருமே அவங்க சொல்லி எல்லாருமே வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. நீங்க கொஞ்சம் அடியன் கொஞ்சம் இதுக்குள்ள போயிட்டு அடியன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது அப்படியே அடியனுக்கே எழுதின பாட்டு. இந்த பாட்டு என்ன அப்படின்னா,
அரை கிணறு தாண்டதோ 3/4 கிணறு தாண்டதோ பெரிய விஷயம் இல்லை. அரை கிணறு 3/4 கிணறு நீங்க 0.95 கிணறு தாண்டினா கூட என்ன ஆயிடும்? எங்கதான் போவோம்? 0.95 கிணறு தாண்டோம்னு சொன்னேன். அந்த 0.5 தான் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான் கேப் கம்மியா இருக்கு. என்ன பண்ணிடுவோம்? நாங்க தாண்ட தூரத்தை திரும்ப உள்ளதான் போவாங்க. திரும்ப உள்ளதான் போயிடும். என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப அப்போ 0.95ல தாண்டவங்களும் 0ல தாண்டவங்களும் ஒண்ணுதானே? ஆமாவா இல்லையா? 0.95ல இந்த இறைவன் அப்படிங்கிற அந்த கணத்தை தாண்டவங்களும் 0ல தாண்டவங்களும் ஒண்ணுதான். 2 பேருக்கும் முயற்சின்னு ஒண்ணு இருக்குங்க இல்லையா? தாண்டறதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லையா? என்ன முயற்சி பண்ணாலும் பலன் இருக்கு இல்லையா? அதுக்கான அவுட்புட் சொல்லுவாங்க இல்லையா? அவுட்புட்னு சொல்லுவாங்க இல்லையா? 1 மார்க் எடுத்த 0 மார்க் எடுத்தவனும் 34 மார்க் எடுத்தவனும் ஒண்ணுதானே? ஒண்ணுதாங்க ஐயா. 2 பேரும் ரிசல்ட் இல்ல, ஃபெயில்டு தானே. ஃபெயில் தான். 34 மார்க் அவ எடுக்கிறதுக்கும் சும்மா இருக்கலாம். 0 மார்க் 2 பேரும் 34 மார்க் எடுத்து என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி 35 எடுத்தா தான் 35 மார்க் எடுத்தவனும் யாரும் ஒண்ணு. 35 மார்க் எடுத்தவனும் 100 மார்க் எடுத்தவனும் ஒண்ணு. ஆமாவா இல்லையா? 35 மார்க் எடுத்தவனும் 100 மார்க் எடுத்தவனும் ஒண்ணு. 0 மார்க் எடுத்தவனும் 34 மார்க் எடுத்தவனும் ஒண்ணுதான். அவன் முயற்சி செய்திருக்கான்னு என்னதான் சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக ஒண்ணு எப்படி ஆகுங்க ஐயா? இவங்க சொல்லுவாங்க இன்னும் 1 மார்க் எடுத்தா பாஸ் ஆயிருப்பான்னு. இவன் 1 மார்க் கூட வாங்கல, 0 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் எப்படிங்க ஐயா ஒண்ணாகும்? இல்ல, இப்ப நமக்கு கிரேட் சிஸ்டம் தானே வருது. கிரேட் சிஸ்டம் தான் வருது. பார்த்தவங்க எதான் விழுகும்? எது விழுந்தாலும் ஃபெயில், எஃப் கிரேட்ல தான் விழுகும். இப்ப முன்னாடி மாதிரி மார்க்ஸ் இப்ப எஃப் கிரேட் தான். எந்த பிள்ளை 0 மார்க் எடுத்த பிள்ளை எஃப் கிரேட் தான். 34 மார்க். நான் என்ன சொல்ல வரேன்ற மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் அப்ப எல்லாம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம இறைவனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையா செஞ்சு 35 மார்க்காவது பாஸ் ஆகி மணிவாசகருடைய இடத்துக்கு போயிடலாம். அல்லது மற்ற நாவுக்கரசர் 35 மார்க் வாங்க, அவங்கள மாதிரி 100 மார்க் வாங்க முடியாது. தேவையும் இல்லை. நாம 35 மார்க்காவது அப்ப 35 மார்க்காவது எடுக்க முடியலன்னா நீங்க முயற்சியே செய்ய வேணாம். நல்லதுன்ற முழுமையா எதில் பத்துங்க, முழுமையா மாயையில முங்கிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆக நாமெல்லாம் எங்க நிக்கிறோம்? 30க்கு வந்துட்டோம். 30க்கு வந்துட்டோம். இல்ல அடியேன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? நீங்கெல்லாம் எல்லாம் 100க்கு 100 அதாவது வார்த்தை சொல்ல முடியாது. அடியேன் 30க்கு வந்து அடியேன் உங்களோட தான் நிக்கிறேங்க ஐயா. ஜீரோலயே நிக்கிறேன். என்னை நீங்க எல்லாம் கரை சேர்த்தோடும். நான் இன்னும் 0 தான். சாந்தாமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நாம நம்மளுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் இருக்கும். நம்ம முயற்சியில ஒரு புஷ், இன்னும் கொஞ்சம் புஷ் நமக்கு சாமி துன்பம் தரவே மாட்டோம். நம்ம படுறதுக்கு நம்ம போறோம், 34 மார்க் வாங்கி டபக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துரும். அப்போ வலிக்கும். நம்ம சரைச்சிருச்சு, அங்க வலிச்சிருச்சு, அங்க ரத்தம் போயிடுச்சு, வலிக்கிறோம். காரணம் இன்னும் ஒரு பஞ்சு தண்டோம்னா நம்மளால அந்த எந்த வழியும் வராது, கீழே விழ மாட்டோம். ஆக நம்ம பக்தியில உரைப்பு எவ்வளவு தேவைப்படுது? சிறுமையான உரைப்பு கண்டிப்பா வேணும். அதான் சாமி சொல்றாரு. எப்படி இருக்கணும்? புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார். இப்போ சாமியை பார்த்து புரள்றாங்க, தொழுறாங்க, புகழ்றாங்க. அப்படி இன்னைக்கே வந்து இன்னைக்கு நீங்க ஆள் ஆகல, இந்த மாதிரி புரளாம தொழாம புகழாம நீங்க இன்னைக்கு வந்து ஆள் ஆகலைன்னா மருள்வீர், நீங்க என்ன ஆயிருவீங்க? துன்பத்துல மருண்டு கொண்டே இருப்பீங்க. பின்னை மதிப்பா. உங்களுக்கு நீங்க துன்பத்திலே இருந்தீங்கன்னா உங்களை யாரு மதிக்க போறா? சாமி கேட்கிறது. இப்ப நீங்க துன்பத்திலே இருக்கீங்க, நீங்க ஒழுங்கா கும்பிடாம இருக்கிறனாலதான் சுவாமிய எடுத்து கூட்டி அவரை வந்து நிறைய அழுத்தி செய்து புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் வந்து ஆளாகாதனாலதான் என்ன எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும்? மருள்வீர், மருளுக்குள்ளேயே இருக்கீங்க. இருளுக்கும் மருளுக்கு என்ன வித்தியாசம்? இருள் அப்படின்னா என்ன? பார்க்கக்கூடிய இருள். மருள்னா பார்க்கவே முடியாது. ஆணவம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஆணவத்துக்கு பேரு மருள்னு சொல்லுவாங்க. பார்க்கிற கண்ணுக்கு மையிருட்டு, அந்த இருட்டு தொட்டா கருப்பா தெரியுற மாதிரி இருட்டுக்கு பேரு இருள்னு சொல்லுவோம். அது கூட கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இருளுக்கு பேரு மருள்னு சொல்லுவோம். மருள்வீர், நீங்க மருளுக்குள்ளேயே கிடக்கணும். எதுக்குள்ள? ஆணவத்துக்குள்ளேயே கிடக்கணும். பின்னை மதிப்பார் யார்? பின்ன உங்களுக்கு என்ன, எப்படி மதிப்பு வரும்? உங்களுக்கு எப்படி மதிப்புன்னு என்ன? மதிப்புன்னு என்ன சாமி? நமக்கு ஒரு மதிப்பீடு செய்யறாங்கல்ல, நம்ம எல்லாரும் நிக்க வச்சு எப்படி மதிப்பு செய்வீங்க? ஒருத்தவங்க எப்படி மதிப்பு செய்வீங்க? அவங்களை பெருமைப்படுத்துறதுங்க.
எப்படி நீங்க மதிப்பீடு கொடுப்பீங்க? அவங்க நடந்துக்கிறத பொறுத்துங்கய்யா, அவங்க பேசுறது பழகிறது அதை வச்சு. ஒரு வக்கிப்பு போட்டா ஒரு அடியாரை பார்த்த உடனே அவங்க ருத்ராட்சம் போட்டிருக்காங்களா, அவங்க திருநி வச்சிருக்காங்களா, அப்படி ஒரு மதிப்பு கொடுப்போம். அவங்க ஒரு புரியுதை பார்த்தாலே நம்ம ஒரு மதிப்பா நினைக்கும். அவங்களோட குணத்தை பார்த்துதாங்க ஐயா, அவங்களோட குணத்தை வச்சுதான் மதிப்பு. உண்மை உண்மை உண்மை. அதாவது உயர்ந்த குணங்கள் ஐயா, உயர்ந்த குணங்கள். உயர்ந்த குணம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இறைவனை எண்ணம் சொல் செயல் அவ்வளவுதான். எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒரு மித்த இதோட நம்ம இருக்கணும். அது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். மதிப்பீடு செய்யணும் அப்படின்னா என்னன்னா இறைவனுடைய கலப்பு தான் மதிப்பீடு. இந்த ஆன்மாவோடு இறைவனோட கலப்பு எவ்வளவு இருக்கோ அதான் மதிப்பீடு. மண்ணும் தங்கம் என்னது ஒண்ணுதானே. ஆனா தங்கத்துல எவ்வளவு மண்ணு கலந்துருக்கு, தங்கத்தெல்லாம் மண்ணெல்லாம் தட்டி விட்டு மிச்ச தங்கம் எவ்வளவு இருக்கும் அதுக்கு தானே மதிப்பு போடுவோம். மண்ணுக்கு மதிப்பு போடுவோமா என்ன? மண்ணுக்கு மதிப்பிட மாட்டோம். மண்ணும் தங்கமும் கலந்துருந்தாலும் மண்ணை பிரிச்சுட்டு அது தங்கத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. அது போல இந்த மனிதமும் சிவமும் கலந்து இருக்கிறோம் இல்லையா, ரெண்டு சிவம் நம்ம கூட எவ்வளவு கலந்து இருக்கோ அதுதான் நமக்கு மதிப்பு. இங்க இல்ல, எங்க? அமரலோகத்துல சாமி நமக்கு மதிப்பு போடுவார். இந்த பிள்ளைக்கு 80 மார்க் போடு, இந்த பிள்ளைக்கு 20 மார்க் போடு, 30 மார்க் போடுன்னு சாமி மதிப்பு செய்வார். எப்படின்னா இறை நம்ம கூட எவ்வளவு கலந்து இருக்கு அப்படின்னு. இறை எல்லாரும் கூட கலந்துதான் இருக்கு முழுமையா. ஆனா நம்ம தான் முழுமையா கலக்கல. இப்போ இறை நம்ம கூட எவ்வளவு கலந்து இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இறை நம்ம கூட கலந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தவம் செய்தனால இறைவன் வந்ததா? காட்டுல போய் தவம் செய்யறோம், அதனால இறைவன் வந்தாரா? தவம் செய்யறப்ப என்ன பண்ணுவோம்? உடம்ப வருத்தி சாப்பிடாம உணவையே காற்றையே உணவா கொண்டு புற்றுலாம் உடம்புல மேல வரைக்கும் நம்ம அந்த தவத்துக்கு இறைவன் மெச்சுவாரான்னு கேட்டா மெக்க மாட்டாரு. ஏன்னா இறைவன் தந்த உடல் என்பது வருத்துவதற்காக அல்ல. இறைவன் கொடுத்த உடல் என்பது வருத்துவதற்காக அல்ல, தன்னையே வருத்தி கொள்வதற்காக அல்ல. இறைவன் கொடுத்த உடல் என்பது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்காகத்தான் இறைவன் தந்த அந்த உடலே. அதனால அப்படி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதுதான் உங்களுக்கு மதிப்பு. இப்போ இறைவன் நம்ம கூட எப்படி கலந்துருக்காருன்னா எத்தனை ஆன்மாக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கின்றோம் நல்ல வகையில, அப்படிங்கிறதுதான் இறைவன் நமக்குள்ள கலந்த கலப்பு. இறைவன் நமக்குள்ள கலந்த கலப்பு என்பது எத்தனை ஆன்மாக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? நல்லா சாமி கும்பிடுறோம், யாரு நல்லா நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கோங்க, நீங்களே போய் சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக இறைவன் கூட நம்ம கலந்த கலப்பு என்பது என்னன்னா எத்தனை பேருக்கு பயனுள்ளவராக இருக்கின்றோம் அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த பயன் என்பது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம ஏதோ வகையில பயனுள்ளதா இருக்கணும். ஏதோ வகையில நாம சாப்பிடாம இருந்து பெருமானம் அடைவது என்பது ஒரு வகையா இருந்தாலும், பசிக்கின்ற உயிர்களுக்கு அன்னம் அளித்து அவர்களுடைய பசி நோயை நீக்கி அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஊட்டுவது என்பது நமக்கு அதை விட உயர்ந்த ஒரு படிநிலை. ஆக அதுதான் இறைவனோட கலப்பு தான் மதிப்பு நமக்கு. அப்போ இறைவனோட கலக்கலை உங்களை யார் மதிப்பான்னு கேட்கிறார் சாமி. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாது. இன்னைக்கே வந்து ஆளாகல அப்படின்னா மருள்வீர், நீங்க மருள்வீங்க. பின்னை மதிப்பார் யார்? உங்களை யாரு மதிக்க போறா? உங்களை யாரு மதிக்க போறா? யாரு மதிக்க முடியும்? யாரு மதிப்பார்? யார் உங்களை யாரு மதிப்பார்? இறைவனுடைய அருளை பெறுவதுதான் நம்மளுடைய மதிப்பு. இறை அருளை எவ்வளவு பெற்றிருக்கோம். தெருள் வீராகில், இப்போ உங்களுக்கு தெருள் வீர் என்னது? தெருள் வீர் அப்படின்னா குழப்பமான நிலையில இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மதிப்பு இல்ல, இறைவன் கலக்கல. தெருள் வீர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் பஸ்ரியா ஒண்ணுமே தெரியாம மருள் வீர் வேற. மருள் வீர் என்னது? ஆணவ மயக்கத்துல அழுந்தி கிடைப்பது. தெருள் வீர்னா குழப்பத்துல இருக்கிறது. பாதி உள்ளத்துல இருந்து நீங்க சொல்றது ஏதோ சரியாத்தான் தெரியுது, ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு தெரியலையேன்னு யோசிப்போம். அது பேர் தெருள் வீர் சொல்லுவோம். தெருள் வீர் அப்படின்னா என்னன்னா நாம கொஞ்சம் கலங்கி மயங்கி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு. அப்போ அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இப்படி தெருள் வீராகில் இது செய்வீன். தெருள் வீராகில் இது செய்வீன், இது செய்வீன். ஒரு நிமிஷம்.
ஆக இது செய்வின்ட்டார், இதை செய்யுங்கன்ட்டார். இதுனா இது இத்தனை 9 பாட்டுலையும் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் செய்யுங்கன்ட்டார். இது செய்வின்னு அர்த்தம் 9 பாட்டுல என்ன சொல்லியிருக்கோமோ அதை செய்யுங்க. என்ன செய்ய சொன்னாரு? சேர கருதி சிந்தனையை திருந்து வைத்து சிந்துமின். நம்ம இறைவன்ட்டு தான் சேர போறோம், நம்ம சிந்தனையை வச்சுக்கோங்க. 9வது பாட்டுல என்ன சொன்னாரு? அருமாள் உற்று விண்ணை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று இறைவனுடைய திருத்தாலை சென்று சேருங்கள்னு சொன்னாரு. 7வது பாட்டுல என்ன சொன்னாருன்னா, பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெருதற்கரியன். கொஞ்சம் தயங்கி நிக்கிறீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அவனை அதில் விட்டு அவ்வளவுதான், அதுக்கு நீங்க விட்டுருக்கலாம் அப்படின்ற சொல்றாரு. அடுத்து 6வது பாட்டுல புகழ்மின் தொழுமின் பூப்புனை மீன், புகழ்ந்து தொழுது பூப்புனைங்க, இறைவன் தாள வணங்கி இருங்க, பெருமானுடைய அடியவர்களுக்கு முன்னாடி நெஞ்சு உருகி நின்றுங்க அப்படின்றாரு. 5வது பாட்டுல வெகுளி வேட்கை நோயெல்லாம் விடுங்க அப்படின்னு 5வது பாடல்ல நமக்கு சொல்றாரு. 4வது பாட்டுல இந்த அகல விளையாட்டுகள், இந்த உலக விளையாட்டை விட்டுருங்க, இறைவனுடைய திருக்குறிப்பை எதுவோ அதுவே கேட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3வது பாட்டுல அவனுடைய திருக்குறிப்பு தொண்டு எதுவோ அந்த திருக்குறிப்பு தொண்டை செய்யறதுக்காக காத்திருங்கன்றாரு. 2வது பாடல்ல சுவாமி மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டாம், இறைவனை தவிர வேற யாரையும் நினைக்க வேண்டான்றாரு. முதல் பாடல்ல சாமி என்ன சொல்றாரு? ஆவா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுங்க, பெருமானை சேரணும் அப்படின்னு அவனுக்காக ஒருப்படுங்கள், ஒன்றாக இணைங்கள். அப்போ முதல் பாடல்ல பெருமானுக்காக ஒன்றிணைங்கள், 2வது பாட்டுல பெருமானையே நினைத்திருங்கள், 3வது பாட்டுல அவன் திருக்குறிப்பையே உணர்ந்திருங்கள், 4வது பாட்டுல அவனுக்கு 4வது பாட்டுல என்ன சொன்னா, நம்முடைய விளையாட்டுகள் எல்லாம் விட்டு விடுங்கள், 5வது பாட்டுல விடுமின் வெகுளி வேட்கை நோயை விட்டு விடணும், 6வது பாட்டுல பெருமானை புகழணும் தொழணும் பூப்புனையணும் அப்படிங்கிறது, 7வது பாட்டுல பிற்பார் பேர் கடித்தால் பெருதற்கரிய பெருமான், அவனை விட்டாதீங்க ஒரு கணம் கூட, அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெருமானை பின்னாடி பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 8வது பாட்டுல அழுங்கி அரட்டாது, பெருமானுக்காக அழுது உலகத்துக்காக அழுதி அரட்டாம அவனுடைய திருக்கதவன் திறந்திருக்கிறப்பவே உள்ள போயிடுவோம் அப்படின்னு 8வது பாட்டுல சொல்லி, 9வது பாட்டுல பெருமானுக்காக ஆர்வம் கூற அருந்தனும், அவனுடைய சிந்தனை சேரணும் அப்படின்ற அவனுடைய சிந்தனையை கருதணும்னு சொல்லி சொல்றான். ஆக இந்த 10 செய்திகளை நாம செய்யணும்ன்றது தான் சாமி சொல்றாரு. தெருள்வீராகில் இது செய்வீன், இது செய்வீன் என்பது 9 பாடல்ல என்ன சொல்லியிருக்காரோ, உங்களுக்கு என்ன வருமோ ஒண்ணு அவனை புகழுங்க, ஒண்ணு அவனை போட்டுருங்க, பூப்புனைங்க, அவனைத்தான் சேரணும்னு சிந்தனைகளை வச்சுக்கோங்க, அகல விளையாட்டுகளை மறந்துருங்க, அவனுக்காக திருக்கதவன் திறந்த போதே பெருமான்கிட்ட போயிடுங்க, அதே மாதிரி அவனுக்காக ஒன்று சேருங்க, திருக்குறிப்பையே நோக்கி இருங்க. இப்படி பெருமான் பல வகையில நமக்கு சில செய்திகளை சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது ஒரு செய்தியாவது ஒண்ணு நமக்கு பிடித்தது, அவனுடைய அன்புக்கு ஆளாவதோ, அவனுடைய பூப்புனைகிறதோ, இல்ல அவனை சேரணும்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் கூட கடினமான காரியம். ஆனா இறைவனுக்காக ஒன்று சேருகின்ற இடத்துல அன்பா சேருவது எளிது இல்ல. இறைவனுக்காக எல்லாம் ஒரு கூட்டம் இருக்குப்பா, இறைவனுக்காக அன்பா இருக்கு, திருவாசனை ஒண்ணு இருக்குப்பா, அது எங்கேயும் போக தேவையில்லப்பா, நம்ம வீட்டுல இருந்தபடியே கார்ல ஹெட்போன் போட்டு டக்குன்னு உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் அன்பால சேர முடியும்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா போவோமே, அழுத போய் தான் பார்ப்போமே, அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், அவரு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு அந்த திருக்கூட்டத்துல அன்பால சேருகின்ற அந்த முதல் படியை தான் சாமி சொல்லியிருக்காரு. நம்மனால இந்த 9 படிகளை செய்ய முடியாட்டாலும் அன்பர் திருக்கூட்டத்துல அன்பால சேரணும், அதுதான் முக்கியம். அன்பால சேராம வலுக்கட்டாயமா இல்ல நமக்கு வழி வந்தோ இல்ல ஏதோ நமக்கு சாமி இது அது கொடுப்பாருன்றதுக்காகவும் சேராம அன்பின் அடிப்படையில சேர்ந்தோம் அப்படின்னா போதும். இது எல்லாமே இது செய்மின் என்ன தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோகத்தோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகல் இடத்து. இதான் முக்கியமான இடம், இதான் ரொம்ப முக்கியமான இடம். தெருள்வீராகில் இது செய்மின், இதெல்லாம் நான் சொன்ன 9. சிவலோகக்கோன், சிவலோகக்கோன் யாரு? சிவலோகக்கோன் யாரு? சிவலோகத்தினுடைய அரசன், சிவபுரத்து அரசன் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தான். சிவபுரத்து அரசன் சிவபெருமான், இறைவன், சொக்கநாதன், பட்டீஸ்வரன், நடராசன்,
ஆலவாயன், ஜம்புகேஸ்வரன் அப்படின்னு பல பேர்கள் இருக்கக்கூடிய சிவபெருமான், அண்ணாமலையார் எல்லா இடத்துல இருந்தாலும் சிவலோக கோன் அப்படின்ற சிவபெருமான் திருப்புயங்கன் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சிவபெருமானுக்கு புயங்கன்னு பேரு. என்ன புயங்கன்னா என்ன? நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன். இந்த நாகாபரணம் என்பது எதை சொல்லுகின்றது? எந்த ஆன்மா பகை மறந்து இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை சூடிக்கொண்டவன். எந்த ஆன்மா விஷத்தை கக்காம இருக்கோ அந்த ஆன்மாவை அனுசரித்து கொண்டவன். எந்த ஆன்மா யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை எடுத்துக்கொண்டவன். ஆக நாம எப்படி இருக்கோன்றதை அந்த பாம்பு தான் சொல்லிக் கொடுக்கும். சிவபெருமானுடைய பாம்பு தான் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும். யாரையும் கொத்தக்கூடாது, நம்ம கிட்ட விஷமே இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் பயன்படுத்தக்கூடாது. நல்லா அப்படிதான் இருப்போம். கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு காட்டு எக்ஸ்ட்ரா காட்டு சும்மா உட்காந்து இருப்பான், அவனே ஒரு காட்டி விட்டு போவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? கோவம் வந்துருச்சு என்ன பண்ணுவோம்? நமக்கும் அவனுக்கு தான் சண்டை இருந்தாலும் ஒன்னாலதானே வந்துச்சு, நீ சும்மா அப்படின்னு அவனையும் ஒரு காட்டிட்டு போவோம்ல. அது மாதிரி நமக்கு கோபம்ன்ற ஒரு நஞ்சு வந்த உடனே 4 பேர்கிட்ட அதை கக்கி அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம கோபத்தை தணிச்சுக்கிறோம். அதுவும் விஷம்தான். ஆக அந்த மாதிரியான அடுத்தவருடைய முகசுழிவுக்கு ஏற்படுகின்ற வகையில நாம எந்த தவறும் செய்யக்கூடாது. அதுதான் பாம்பு நம்ம கத்துத்தரது. பகை மறந்தது பாம்பு. பகை மறந்ததுனாலதானே அது வந்து யாரையும் கொத்தல. அதனாலதானே அது வாய்க்குள்ள இருக்கக்கூடிய விஷம் மாணிக்கமா மாறுச்சு. ஆக நம்ம பகை மறந்து இருக்கணும், நம்முடைய விஷத்தை பயன்படுத்தக்கூடாது, நாமளை எல்லாரும் ஒதுக்குனாலும் பெருமை நம்மளை காப்பாற்றுவாருன்ற தன்னம்பிக்கையில இருக்கணும்ன்றதுதான் அந்த பாம்பு உணர்த்துது, அந்த நாகம் நமக்கு உணர்த்துது. அந்த நாகத்தை சூடியவன் பெருமான். இன்னொன்னு, நாகம் என்பது மூச்சு. குண்டலினியும் நாகம் தான் சொல்லுது, மூச்சு காத்தையும் நாகம் தான் சொல்லுது. யாரெல்லாம் குண்டலினி பயிற்சி செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த 16 மூச்சையை சரியாக பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களை பெருமான் சூடிக்கொள்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நான் ஒவ்வொரு தடவையும் இருக்கிற மூச்சு காத்து உள்ள இருக்கிற பெருமானுக்கு என்னவா விழுகுது? மாலையா விழுது. நம்ம ஒழுங்கா உணர்வோட மூச்சு எழுத்து விட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேல அது ஒரு மாலையா விழும். அந்த மாலை 16 மாலையா விழுகும். அது ஒவ்வொரு முறையும் அப்படி விழும்போது சிவபூசை செய்வது. அதனாலதான் நம்மளுடைய தியாகேச பெருமான் எப்படி இருக்காரு? நம்மளுடைய விஷ்ணுவோட திருமாலுடைய மூச்சு காத்து மாலையிலேயே மாலை அணிஞ்சிருக்காரு. அதுதான் தியாகேச பெருமான் நமக்கு உணர்த்துறது. தியாகராசர் சுவாமி இருக்கார் இல்லையா, அவரு தூக்கி கொண்டு வாங்க. தியாகராச பெருமான் வந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய திருமாலுடைய மூச்சு காற்றுல அவர் மேலையின் கீழே நடனம் ஆடுவதனாலதான் அது அசபா நடனம்னு சொல்றோம். நாம அசபை அப்படின்னு அர்த்தம். சபைன்னு அர்த்தம். சபைன்னு என்ன சாமி அர்த்தம்? சபைன்னு என்ன அர்த்தம்? அரங்கு. சபைன்னு என்ன சாமி? சபை அம்பலம். ஆமா, சபை என்பது அம்பலம். அம்பலம்னா என்னது? திரும்ப சபைன்னு சொல்லிடக்கூடாது. பொதுவெளி. இல்ல, அம்பலம் தான் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட், ஓப்பன் அர்த்தம். டிரான்ஸ்பரண்ட் அர்த்தம், ஓப்பன். அம்பலம் என்னது? ஓப்பன். ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படையா. ஒரு நிமிஷம் தயவுசெய்து எல்லாம் கேளுங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அம்பலம்ன்றது இங்க குடிக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, அம்பலம் என்பது வெளிப்படை. அதுதான் பேரு சபைன்னு சொல்லுவோம். அம்பலத்துக்கு ஆப்போசிட் என்னது? வெளிப்படையா இருக்கு. அந்தரங்கம். அம்பலத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா ரகசியம்னு அர்த்தம். குறுகிய சாமி. அம்பலம்னா என்னன்னா வெளிப்படையாக. அம்பலத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா ரகசியம். அதனாலதான் அந்த அம்பலத்துல பெருமான் அம்பலமா ஆடியும் காட்டுறான், ரகசியமும் வச்சு காட்டுறான். ரெண்டுமே இருக்கு. ரகசியம்னா யாருக்கும் தெரியாம, யாரும் உணராம, யாருக்கும் புரியாம இருக்கிறது பேர் ரகசியம். அம்பலம்னா வெளிப்படையா இருக்கிறது. அப்போ நாம சொல்லுகின்ற ஆமா, அப்ப நம்ம சொல்ற மந்திரம் வெளிப்படையா இருந்தது அப்படின்னா அது சபா மந்திரம். அது பேரு சபம் சொல்லுவோம். செபம் சொல்றோம் இல்லையா? ஜபம் சபையில இருந்து வந்தது. சபைனா வெளிப்படையா சொல்லுவது ஜபம். யாரும் வெளிப்படையா இல்லாம ரகசியமா சொல்வது பேர் என்னது? அது பேர் தான் அசபை.
அசபைனானது வெளிப்படையா சொல்வது சபை மந்திரம், வெளிப்படையா இல்லாம மறைத்து சொல்வது அசபைன்னு சொல்லுவோம். அந்த அசபை அதனாலதான் அந்த மூச்சு காத்து என்ன சொல்லிட்டு இருக்கு, ஓம் ஓம் ஓம்னு நம்ம சொல்லாட்டினாலும் நம்ம மூச்சு காத்து ரகசியமா யார வழிபாடு செஞ்சுட்டு இருக்கு, உள்ள இருக்கிற சிவத்தை அது ஓம் ஓம்னு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கனாலதான் இந்த உடம்பு நிக்குது. எல்லா உடம்பும் நிக்கிறதுக்கான, எல்லா நிலை பெற்று நிக்கிறதுக்கான, அவன் கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை அது வழிபாடு செய்வதனாலதான் அதுக்கு நிலைத்த தன்மை. அது நிறுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, வழிபாடு செய்ய நிறுத்திருச்சு, என்ன ஆயிடும், அழிஞ்சிரும். அதுதான் இந்த உடம்புக்கு. இந்த உடம்பு வழிபாடு செய்வதை நிறுத்திருச்சு, அழிஞ்சிருச்சு. இந்த ஆன்மா அது வழிபாடு செய்தாலும் செய்யாட்டினாலும் அதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அது சத்திய பொருள். அப்போ இந்த ஆன்மா என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னொரு பிறவி எடுக்காம இருக்கணும்னா இந்த உடம்பு எவ்வளவு டெக்னிக்கா செய்து பாருங்களேன், எவ்வளவு டெக்னிக்கா ஆன்மாவுக்கு சொல்லி கொடுக்காம அது மட்டும் வழிபாடு செய்துக்கிட்டு சாமி ஐயா சிவாயம் ஐயா. இப்ப சார்ஜ் ஐயா பேசிட்டு இருந்தாருங்க லைன்ல. சரிங்க சாமி, அவர் அமருக்கு வரேன் இருக்காருங்க இப்போ. அப்படிங்களா? சரி சரி சரி, லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. சிவாயம். சரி சரி, குருநாதர் வந்து ஆக சரி சரி சரி, குருவடிகள் போற்றி போற்றி. ஆக நம்ம ஆக இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுது, நமக்கு தெரியும், நம்ம ஆன்மாவுக்கு சொல்லிக் கொடுக்காமலே ரகசியமா சிவபெருமான் வழிபாடு, அசபா மந்திரத்தின் மூலமா சிவபெருமான் வழிபாடு செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டே இருக்குது. அந்த மூச்சு காத்து 16 அங்குலம் மூச்சா இருந்துச்சுன்னா எந்த நோயும் கிடையாது. நோய் இல்லாம பெருமான் அந்த அங்குல மூச்சு குறைய என்ன ஆகுது அப்படின்னா நோய் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்ப மூச்சு காத்துடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கடைசியில 0 ஆகிறப்போ அது ஆன்மா உடல் அடிய ஆரம்பிச்ச. ஆக பெருமானை புயங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னன்னா பகை மறத்தல். 2வது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நச்சினை யாருக்கிட்டையும் வெளிப்படும். நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஒண்ணு வந்துருச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படி காசு, கொஞ்சம் அப்படி புகழ் அப்படி வந்துச்சு, என்ன பண்ணுவோம், அப்படி எல்லாத்தையும் ஒரு காட்டிட்டு இந்த மாதிரி ஆள் இருக்க முடியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு நம்மளோட கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு வருவோம் பாருங்க. அதெல்லாமே நஞ்சுதான். ஆக அந்த நஞ்சுகளை வெளியில வெளுப்பாம இருக்கணும். என்னப்பா என்னமோ போயிட்டு போறான்ப்பா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஒண்ணும் இல்லப்பான்னு நஞ்சை விழுங்க கத்துக்கிட்டோம்னா நாம மாணிக்கமா தான் மாறுவோம், சிவபெருமானுடைய அணிகள்லாம் மாறுவோம். அது நம்மளுடைய ஆன்மா எங்க இருந்து எங்க போகுது, இந்த பொதுவுல இருந்து பெருவெளிக்கு போகின்ற அந்த பயணம் தான் என்னது, பெருவெளிக்கு போகின்ற பயணம் தான் யாத்திரை. அந்த யாத்திரை முடிக்கிறார் சாமி. எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, சிவலோகக்கோன் திருப்புயங்கன்னு சொல்லுகின்ற அவனுடைய சிவபெருமான் நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன், அருளார் பெறுவார், அவன் அருளை ஆர் பெறுவார், அருள் ஆர் பெறுவார். சிவபெருமான் அருளுக்கு என்ன போட்டாரு, ஆர் போட்டார். ஆர்னா உயர்ந்த அருளாம். சிவபெருமானுடைய அருள் எப்படிப்பட்ட அருள்னா சிவபெருமான் உயர்ந்த அருளார் பெறுவார், அந்த அருளை பெறுவார்கள். அகல் இடத்தே விட்டுட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் சிவபெருமான நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அந்தோ உங்களுக்கு திரும்ப குடிக்கவே முடியாது. சத்தியம். அகலிடத்தை அகன்று விட்டீர்கள். அகலிடத்தை என்ன அர்த்தம், அகன்று விட்டீர்கள் என்றால் இந்த இடத்தை விட்டு நீங்க அகன்றுட்டீங்க. எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரு சாமி. யாத்திரை பத்திர பஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு கடைசியில சாமி சொல்றாரு, இதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க இறங்கிட்டீங்கன்னா திரும்ப பஸ்ல நீங்க ஏறவே முடியாது. நீங்க ஒரு காலம் பஸ்ல ஏறவே முடியாது. திரும்ப பெருமானை விட்டுட்டீங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க பெருமானை விட்டுட்டீங்க, வேணாம்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால பெருமானை என்றும் பிடிக்க முடியாது. அதனால எப்படி செய்யணும், இன்றே அருள் செய்வீர். மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினே, காலம் உண்டாகவே காதல் செய்கிறீர், மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினே அப்படின்னு சொல்றனால பெருமானை விட்டு இந்த ஸ்டேஜ்ல பெருமானை விட்டு நீங்கிட்டீங்கன்னா, சரி இன்னைக்கு வர பஸ் நாளைக்கு இதே 6:30 வரும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இப்ப இல்ல, எடுக்கின்ற பிறவிதோறும் அந்த பஸ் வராது. வர போறது இல்ல. இப்ப இந்த இடத்தை விட்டு நீங்க அகன்று விட்டீர்களா என்றால்
உங்களுக்கு என்ன அர்த்தம்? அந்த 3 அந்தோ போடுறாரு. 3 அந்தோ. முதல் அந்தோ என்ன வருத்தப்படுறாரு, 2வது அந்தோ சுவாமி அழுத்தமா சொல்றாரு, 3வது அந்தோ சுவாமி சத்தியம் போட்டே சொல்றாரு. இந்த இடத்த விட்டு நீங்கிட்டீங்கன்னா, இந்த நிலையில இருந்து நீங்க பெருமானை விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பாடு நீங்க அடுத்த பிறவியில், அதான் சொன்னேன்ல, அடுத்த பிறவியில் மனுஷனா பிறந்தா தானே ஓரளவுக்காவது கொஞ்சம் அறிவு இதெல்லாம் இருக்கும். அப்படி அடுத்த பிறவி மனுஷனா பிறக்கிறதுக்கான அந்த அந்த நிலை எப்ப ஏற்படும்? அடுத்த பிறவி மனிதனாக பிறக்கிறதுக்கு எப்ப நிலை ஏற்படும்னா, இந்த வந்தாள விரிகுடால ஒரு உலக்கையும் அரபிக்கடல்ல ஒரு உருளையும் போட்டு ரெண்டும் ஒண்ணு எப்போ ஒண்ணு சேருமோ அப்பதான் அவங்க மனித பிறவி கிடைக்கும்னு அர்த்தம். இனி மனித பிறவியே கிடைக்காதுன்றத சூசகமா சொல்றாங்க. அது போல இனி மனித பிறவியா வந்து அதை பெருமானை அடையணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சாமி வரும். ஆக ஆக அந்த அந்த அளவுல பெருமானை விட்டு நீங்குதல் என்பது தயவு செய்து. ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி, 9 மணிக்கு வச்சோம் இல்ல, 9 மணிக்கு வச்சோம். இன்னைக்கு 47 அடியவர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க எல்லாரும். நம்ம அடியவர்கள் பெருமக்கள் இந்த இடத்தை விட்டு அகழ்வதாக இல்லை. அதனால வாழ்க வாழ்க வாழ்கவே. அந்தோவுக்கு ஆப்போசிட் என்னது? வாழ்கன்னு அர்த்தம். அந்தோவுக்கு ஆப்போசிட் வாழ்க வாழ்க வாழ்கவே. அதனால நம்ம அடியவ திருக்கூட்டத்தோடு நம்ம சேர்ந்திருப்போம். நம்ம அடியவ திருக்கூட்ட பெருமானையே சேர நினைந்திருப்போம். பெருமானுடைய சிந்தனையே மனசுல வச்சிருப்போம். அவனுடைய திருக்கதவம் சிறந்த போதே போவதற்கு தயாரா இருப்போம். அவனுடைய திருவடி, அவனுடைய திருக்குறிப்பையே நின்று சேர்ந்திருப்போம். புகழ்மின் தொழுமின் கூப்பனை மீன் அப்படின்னு சாமி வந்து அடுத்து எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னன்னா, ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த 10 பாட்டுலையும் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற இடம். பெருமான் சொல்ற இடம்னா எப்படி தெரியுமா? ஒருபடு மீன் சொல்றாரு இல்லையா? மின் வருது இல்லையா? எங்கெல்லாம் மின் வருதோ அது நம்மள சேருங்கன்னு சொல்ற அர்த்தம். அப்போ அந்த மின் வர இடங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த அமர்வுக்குள்ள இந்த இடத்துல சாமி நமக்கு டைரக்டா சொல்லியிருக்காரு. மற்ற எந்த இடத்துலயும் திருவாசகத்துல சாமி பேசுவாரு, சாமி கேட்பாரு. மணிவாசக சாமி பேசுவாரு, நம்மளுடைய நடராச சாமி கேட்பாரு. இதுதான் நடக்குமே தவிர நம்ம ஆசாமியை சேர்த்துக்கவே மாட்டாரு சாமி. பாத்துறீங்களா? பெரியவங்க பேசுறப்ப என்ன பண்ண மாட்டாங்க? பெரியவங்களுடைய அந்த அந்த பெரியவங்க விளையாட்டுல சின்ன பிள்ளை போனா என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க விளையாடுவாங்க விளையாட்டு, சின்ன பிள்ளை போனா என்ன பண்ணுவாங்க? உப்புக்கு சப்பானியும் வச்சுக்கோங்க. உப்பு சப்பானி அர்த்தம் போன்னு சொன்னாலும் என்ன பண்ணிடும்? இந்த பிள்ளை அழுகும். போன்னு சொன்னாலும் அழுவேன், எங்க அம்மாட்ட சொல்லுவேன்னு சொல்லி அழுகும். இருன்னு சொன்னாலும் நம்ம கூட உள்ளுக்குள்ள விளாந்து விளையாட்டை குழப்பாங்க. என்ன பண்ணுவேன்? உப்புக்கு சப்பானினா உனைய கூப்பிடுறேன்னு உட்கார வச்சிருது. இவங்களே விளையாண்டு இருப்பாங்க. கடைசி ஒரு சும்மா லொல்லாய்க்கு கூப்பிட்டு ஒரு விளையாட்டி அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி மொத்த திருவாசகத்திலையும் சாமி நம்மளை உப்புக்கு சப்பாடியா உட்கார வச்சு அவங்க 2 பேரும் பேசுறது மட்டும் வேடிக்கை பார்ப்ப வைப்பாரு. இந்த ஒரே ஒரு யாத்திரை பத்துல மட்டும் நம்மளையும் உள்ள கூப்பிட்டு 1 தடவை 2 தடவை இல்ல, பல மின்கள் போடுறாரு. என்னென்ன மின்கள் போடுறாரு அப்படின்னா, நீங்க அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க. ஒருபடி மீன்றது முதல் வார்த்தையில இருக்கிறது. 2வதுல இருக்கிறது என்னது? நினைமின் இருக்கு. அடுத்து நினைமின் தான், மிகவே நினைமின், அதோட முடிஞ்சிருச்சு. 3வது இடம் இருக்கு மின்னு, விடுமின். விடுமின் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய மின் இருக்கு. அந்த மின்னெல்லாம் என்னன்றது அடியாறுகள் அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணி, அது என்ன விடுமின்னா எதை விடணும்னு சொல்றாருன்னு பாருங்க, நினைமின்னா எதை நினைக்கணும்னு சொல்றாருன்னு பாருங்க, அப்புறம் கருது மின்னா எதை, சிந்து மின்னா எதை சிந்திக்க சொல்றாரு. அது மாதிரி இந்த மின்னு காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். இங்கதான் ஆர்டர் போட்டாரு. காதல் உண்டாகவே காதல் செய்து உய்மின். அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, மூல பெண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமின். அந்த மின் எல்லாம் வருது இல்ல, அந்த மின் எல்லாம் சாமி நமக்கு சொல்றது. இந்த மின் அப்படின்னு வர்ற இடங்கள்லாம் சாமி நம்ம கிட்ட பேசுற இடம். இந்த மணிவாசக பெருமாள் நம்ம கிட்ட பேசுற இடம். ஆக இந்த ஒருதான் பல மின்கள் இருக்கு. எதுல? இந்த ஒரு யாத்திரை பத்திர மட்டும்தான் பல மின்கள் இருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா வரும். அதனால இந்த யாத்திரை பத்து வந்துட்டோம், ஒரு வழியா முடிச்சிட்டோம். இது ரொம்ப நான் மொத்தம் 14 இடத்துல இருக்குங்க ஐயா. 16 இடத்துல 16 அட்வைஸ் கொடுக்குறாரு சாமி. 14 இடத்துல சாமி வந்து நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. அது எல்லா இடத்தையும் அடியாறுகள் எல்லாம் அது தொட்டு பார்த்து, இது படிக்கிறதோட விஷயம் இல்ல, அனுபவதீத முறைகள் என்பது படித்ததை நடத்தி காட்டணும். அவர் உட்கார சொல்றா, நினைக்க சொல்றாரா, அவங்க கூட நினைக்கிறது, இது எல்லாத்தையும் தன் வாழ்வியல்லையும்
அடியார்கள் செஞ்சு காட்டணும். அப்படி வாழ்வியலை செஞ்சு காட்டினா தான் பஸ்ல ஏற முடியும். நாம சும்மா வார்த்தையாகவோ சும்மா பெரும்போக்காவோ இருந்துட்டு இருந்தோம், மேம்போக்கா இருந்துட்டு இருந்தோம், செய்ய முடியாது. அதனால இந்த உண்மையிலே சொல்றேன், இந்த 47 அடியவர்கள் வந்திருக்காங்க. குருநாதர் இருக்காரா? நமச்சிவாய் குருநாதர் வந்திருக்காங்களா ஐயா? ஐடியில் இருக்காங்களா தெரியல. சரி, குருநாதர் குருவர் எப்பயுமே குருநாதர் நம்ம கூட தான் இருக்காரு. அவர் மாற்று கருத்தே இல்லை. குருநாதர் நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எனக்காக ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே 45வது பதியத்தை எடுத்து மின்னு போட்டா அதுக்கு என்ன, அது முன்னாடி முதல் பாட்டுல அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்திகளை வச்சுட்டு ஒரு மொத்த கலவையா ஒரு உணர்வு ஏற்படும். 10 பாட்டையும் படிக்கிறப்போ ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை நினைச்சிட்டு இறைவனுடைய இருக்கின்ற இடத்துல, அடியவர்கள் இருக்கின்ற இடத்துல அகலாது இருக்கணும். நீங்க விட்டுட்டீங்க, அப்புறம் பாத்துக்கலாம், 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிடிக்க முடியாது. அதுக்கு நான் தான் எடுத்துக்காட்டு. அது நான் இப்பவே கடல் 5 மலை 500 அப்படின்ற மாதிரி பல கடல்களையும் பல மலைகளையும் தாண்டி தான் இங்க நான் வந்திருக்கேன். மனதளவுலையும் உடல் அளவுலையும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். 2 வாரம் விட்டதுக்கே எங்க அடியவர்கள் திரும்ப பிடிக்க முடியல. கொஞ்சம் விட்டாலும் பிடிக்க முடியாது. அந்தோ 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 நமக்கு அந்தோ கிடையாது. நமக்கு என்னது வாழ்கவே. ஏன்னா அந்தோவுக்கு ஆப்போசிட் வாழ்கதான். அந்தோவுக்கு ஆப்போசிட் வாழ்கதான். அதனால நாம வாழ்கத்தான். அதனாலதான் சாமி வாழ்கன்றத சிவபுராணத்திலே வச்சிருக்காரு. சாமி சில இடங்கள்ல தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல என்ன எதுக்காகன்னா விரக்தியில யூஸ் பண்ணிட்டாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டும் நீ புரிஞ்சுக்கல, உலகவியலுக்கு தான் கொடுக்குறேன்னா உனக்கு இந்த ஜென்மத்துல நீ என்ன பண்ண மாட்ட. இந்த ஜென்மம் இல்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சிவபெருமான் வந்து நீ அடைய மாட்ட. போய் கிளம்பு, தயவு செய்து கிளம்புது, இடத்த காலி பண்ணிருன்ட்ட. அவ்வளவுதான் சொல்றாரு. இடத்த காலி பண்ணிரு, இடத்த நவரு காத்து வரட்டும். அந்த மாதிரி சொல்றதுதான் அருளால் அகலிடத்து பெருமானை அகன்று விட்டீர்கள் என்றால் அந்தோ 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 விட்டுறாதீங்க, அவனை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி பெருமான் போறாரு அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. இதுதான் சொல்லிட்டு போனாருன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொல்லித்தான் எங்க ஜோதியில கலந்தாருன்னு சொல்றாங்க. பெருமானை விட்டுறாதீங்க, விட்டுட்டீங்கன்னா அதோ கதிதான் உங்களுக்கு, அப்புறம் நீங்க பெருமானை பிடிக்கவே முடியாது அப்படின்னு அது சாமி வந்து நமக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் உள்ள போனாரு. இதுதான் கடைசியா பேசின வார்த்தை. ஆனா அந்தோன்னு முடிச்சா நல்லா இருக்காது. திருவாசகம் நினைச்சனால என்ன நினைச்சாங்களோ தெரியல. அச்சோன்றதும் இதே, அச்சோன்றதும் அந்தோன்றதும் ஒண்ணுதான். யார் பெறுவார் அச்சோவை, யாரு பெற முடியும்? ஐயோ பெற முடியாது. அச்சோன்னு இல்லையா? அச்சோன்றதும் அந்தோ ஒண்ணுதான். ஐயோன்றதும் அச்சோன்றதும் ரொம்ப இறங்கி சொல்றதும் இதெல்லாம் வந்து இழிவு குறிப்புகள்னு சொல்லுவாங்க, அப்படி திட்டுற மாதிரி. அதனால அச்சோவே அப்படிங்கிறதும் அதுதான், அந்தோவேன்றதும் அதுதான். அதனால அப்படிதான் முடிச்சிருக்காங்க நம்ம அருளாளர்கள் சொல்லி. இந்த அளவுல யாத்திரை 10 என்பது பொது வழியாக இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை பெருவழியாக இருக்கக்கூடிய அந்த பேரம்பல நாயகனிடம் கொண்டு சேர்க்கணும். அந்த கொண்டு சேர்ப்பதற்கான ஒரே வழி அடியவர் திருக்கூட்டத்தோடு அன்போடு கலந்திருப்பதும், அவன் திருவடியை சேர நினைப்பதும், பகை மறந்திருப்பதும், நம்முடைய குணநலன்களை எல்லாம் பெற்றிருப்பதும், பெருமானுடைய திருக்குறிப்பையே பெருங்குறிப்பு, எது நடந்தாலும் அவன் திருக்குறிப்புத்தான் அப்படின்னு அங்கலாய்ப்புப்படாம அவன் திருக்குறிப்பையே பெற்றிருப்பதும் தான். அது இவை எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும் அதை வாழ்வியல்ல பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்வியலோட இந்த பெருமான் சொன்ன அத்தனை செய்திகளையும் செய்வதுதான் நம்மளுடைய சிற்றம்பல நாயகனுடைய திருவடியிலிருந்து பேரம்பல நாயகனுடைய திருக்கழுத்துக்கு மணிமாலையாக செல்லுகின்ற யாத்திரையாக நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லி இந்த அளவிலே யாத்திரை 10 நமக்கு நிறைவு செய்கின்றார். யாத்திரை 10 மொத்த சாரம் என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். இறைவனை கற்கனாலே இறைவனை மட்டும்தான் கற்க முடியும். இப்ப எது கட்டாலும் அது கல்வி கிடையாது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயம்தான் கல்வி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் படிச்சது, நம்ம இது பண்றது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அஸ்ட்ரோனட் படிக்கிறது, சாஃப்ட்வேர் படிக்கிறது, அதெல்லாம் இந்த உடம்பு முடிஞ்சிருச்சுன்னா அந்த கல்வி எங்கேயுமே வரப்போறது இல்லை. ஆனா உடல் நீத்தாலும் ஆன்மாவோடு கலந்த கல்வி சிவ நமச்சிவாயம் தான். அதனாலதான் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானரீச்சையும், நமச்சிவாயவே
நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமச்சிவாயத்தை தவிர ஒன்றும் இல்லை சாமி. நமச்சிவாயத்தை பிடிக்காதீங்க, விட்டுறாதீங்க. நமச்சிவாயத்தை விட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி அடியவர்கள் திருவடிய விட்டுறாதீங்க சாமி. அடிநாயன் தான் எடுத்துக்காட்டு. ஒரு முறை விட்டுட்டோம்னா திரும்ப அவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம். நான் வராட்டாலும் சரி, அடியவர்கள் இருந்து ஏதோ பெருமான சத்சங்கத்தோடு அவன் அனுப்ப அடியவன் ஒருத்தனால மட்டும்தான் பேச முடியும். இத்தனை அமர்வுகள் வந்துட்டோம், நம்ம எல்லாம் பெருமானை பத்தி நல்லா பேசலாம். அதனால அடியவர்கள் இருந்து இதை தொடர்ந்து இந்த 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 ஒரு திருவா சிந்தனையை நல்லபடியா நீங்க எல்லாம் நிகழ்த்தணும். உங்களுடைய குருவர்கள் நம்ம குருநாதருடைய குருவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யாத்திரை பத்தி நல்லபடியா நிகழ்த்தி முடிச்சிருக்கு. அடுத்து என்ன பதிகம் தர்றாருன்னு குருநாதருக்கு தான் வெளிச்சம், அது அடியனுக்கு தெரியாது. அதனால அது என்ன பதியம் கிடைக்குதுன்னு கேட்டுட்டு அடுத்து நம்ம தொடர்ந்து இருக்க போறோம். இந்த பிறவியில் நம்ம பல பிறவிகள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர ஒரே குருகுலத்துல ஒரே குரு பயிர்களோடு நம்ம எல்லாரும் தொடர்ந்து சிவபூசை பண்ணி ஒரு மரத்து கீழே இருந்த பயிர்களாக இருந்து சிவபூசை பண்ண காரணத்தினாலதான் எல்லாரையும் பார்க்கும்போது அந்த ஆனந்தம்லாம் வெளிப்படுது, அந்த சந்தோஷம் இருக்கு. என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கின்ற அந்த பாங்கு இருக்கின்றனால நாம எல்லாரும் ரொம்ப பல வருஷம் குருநாதர் கீழே அமர்ந்து ஸ்டூடெண்டா இருந்திருந்திருக்கோம். சிவபெருமான வழிபாடு செய்திருக்கோம், மாற்றுகிறதுக்கு இல்லை. இந்த பிறவியில ஒரே ஒரு புஷ், சின்னதா ஒரு புஷ், அந்த சின்ன புஷ் அடிச்சு எங்க போயிடலாம், 35 மார்க் வாங்கி உள்ள போயிடுவோம். அது 100க்கு 100 மார்க் வாங்கினதுக்கு சமம். பக்தி செய்ய ஆரம்பிச்சுட்டோம், பெருமான விட்டுறாதீங்க. பெருமான எந்த காலத்தை கொண்டு விட்டுறாதீங்க, எந்த சூழலையும் விடக்கூடாது. அதுதான் பெருமான் நமக்கு தருகின்ற பெருங்கூற்று. அது உடலாலையும் சரி மனசாலையும் சரி அவனை ஒரு காலம் விட்டுறக்கூடாது. விட்டுட்டா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்ற அண்ணாச்சி டைலாக் தான். அவனை மிஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் நம்ம குடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால பெருமான இந்த பிறவியில் அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நம்ம என்னைக்கும் விட்டுறக்கூடாது. அவன் தான் முழுமுதற் பொருள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிட்டு மிச்சத்தை ஃபில் பண்ணா பண்ணுவோம், ஃபில் பண்ணாம போனா போவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வருவதுதான் ஞானம், அதுதான் கல்வி. அவன் எதிர்பார்க்கறது முழுசா நீங்க அவன் கூட திருவடி கீழே உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் 24 மணி நேரமும் எனக்கே டைம் பண்ணு, எனக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறியா, அதை கரெக்டா கொடுத்துட்டு விட்டு, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? வைஃப் என்ன கேட்பாங்க, யோ நீ எங்க வேணாலும் போ, எனக்குன்னு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒழுங்கா பேசிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணு. பசங்க அதான் கேட்கிறாங்க, பசங்களும் அதான கேட்கிறாங்க. அப்பா அம்மா நீ எங்க வேணாலும் போய்க்கணும், எங்க கூட கொஞ்ச நேரம் உருப்படியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ. சும்மா உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு மொபைல் நோண்டிட்டு பிள்ளைங்களோட பேர் இருப்பு கிடையாது. எந்த சிந்தனை இல்லாம பிள்ளைகளோட 10 நிமிஷம் பேசுறதும் நண்பர்களோட பேசுறதும் அப்ப நம்ம கொடுக்கறது வேல்யூபிளா இருக்கணும். அதுதான் சொல்றேன். அப்போ பெருமான்ட்டு நீங்க மணிக்கணக்கில் உட்கார்ந்து தவம் செய்யணும், அவனுக்கு அது செய்யணும் இது செய்யணுங்கிறதெல்லாம் பெருமானுக்கு அது ஒரு நாள் எதிர்பார்க்கல. நீங்க கொடுக்குற மல்லிகைப்பூ, நீங்க கொடுக்குற பொங்கல், புளியோதரை, அந்த வஸ்திரம், அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்படி வஸ்திரம் செய்யும் போது பெருமான் நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பு தான் அவனுக்கு தேவை. நமக்கு தான் அது வஸ்திரம் பொங்கல் எல்லாம், ஆனா அது வைக்கும் போது அவன் நினைப்பத்தாங்க. அப்ப அவன் நினைப்ப உருக்கமா நச்சுன்னு ஆழமா அழுத்தமா அரும்பி அப்படியே உருகி நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு ஒரு கணம் ஆகிலும் அவனுக்கு கொடுங்க. ஆனா ஒரு கணம் கொடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு கணம் டெய்லி கொடுத்துதான் ஆகணும். சாமி உனக்கு நான் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றேன் சாமின்னு சொல்லியாச்சுன்னா ஏன்னா 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் தொண்டு. சொன்ன வாக்க தொடர்ந்து செய்யணும். தொடர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு திரும்ப எங்க போடும், பரமபதம். ஆஹா திணைத்துணை மறந்து இவன் பரமபதம் தான். இது ஒரு தடவை விட்டுருச்சுன்னா திரும்ப பாம்பு கொத்தி குரங்காதான் மாறும். குரங்கா மாதிரி திரும்ப பல பிறவிகள் எடுத்துதான் அங்க போய் சேரும், பரமபதம் சேரும். அது போல பரமனுடைய பதம் சேருவதற்கு என்ன காரணம்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். தொடர் முயற்சி ஒரு சின்ன ஒரு முயற்சியா இருந்தாலும் அது பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். இந்த பிறவி பிணியை நீக்குகின்ற வெற்றி, இந்த பிறவியில வருகின்ற துன்பம் துன்பமே இல்லை, அது இறைவன் திருவடிக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு. எந்த துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய அலை அடைஞ்சாலும் ஒரு பனைமரம் கிடைச்சிச்சுன்னா அதை பிடிச்சுக்கிட்டா போதும், அது நம்ம எங்க கூட்டி போயிடும். அது போல எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நமச்சிவாய் என்ற துணை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அது நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோன்ற நம்பிக்கையோடு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நமச்சிவாயத்தை சொல்லி நீங்க எந்த காரியத்தையும் செய்யுங்க. பெருமான்ட்ட நீங்க இப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. ஆனா அவனுக்கு தேவை என்ன, நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அன்பால ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவனுக்கு தேவை அப்படிங்கறத சொல்லி ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி ஆன் பண்ணிக்கலாம். ஒரு செய்தி மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம்.
ஒரு 4 நிமிஷம் கரெக்டா 4 நிமிஷம் முடிச்சிடும். கரெக்டா 10 ஆகுது, 14க்கு முடிச்சிருவோம், 15க்கு க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு செய்தி, நிறைய நம்மளுடைய 63 இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு? அதிபத்தர். எல்லாருக்கும் தெரியும் அதிபத்தர். அதிபத்தர் மீனவர் குலத்துல பிறந்தவர். அவருக்கு என்ன கிடையாது? சிவபெருமான வழிபாடு இப்படி செய்யணும். நம்ம கண்ணப்பர் மாதிரி தான், எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியாது. சிவபெருமானுக்கு இப்படிதான் உட்கார்ந்தணும், ஆசனம் போடணும், அது இது நம்ம அந்த அந்த இது இந்த சுத்தி அதை சுத்தி எல்லாம் பண்ணி அந்த 8 மந்திரத்தை சொல்லி அதெல்லாம் நம்ம பண்ணணும், ஆச்சாரம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கு மலர் போடணும், 8 மலர் போடணும், 12 மலர், அதெல்லாமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணு என்ன? அவருக்கு தெரிஞ்சது மீன் பிடிக்கிறது தான். அப்படி பிடிக்கிற மீன்ல ஒரு மீன் என்ன பண்ணுவாரு? சாமி. ஒரு மீன் என்ன மீன் இருக்கிறதுல? நோஞ்சா மீனா சாமி போட மாட்டாரு. அது நிறைய மீன் வரும் இல்ல, சும்மா நோஞ்சா மீன், சாக போற மீன், செத்த மீன், இல்ல பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இதா இருக்கு. நம்மளா என்ன பண்ணுவோம்? சரி போறது சாமிக்கு, திரும்ப கேட்க போகுது, அப்படித்தானே பொங்கல்ல இடத்தையே கலந்து விடுறோம் நம்ம. நாளை பாத்துக்கலாம். அது திரும்ப வந்து எந்திரிச்சு, ஏய் என்னடா இது எக்ஸ்பயர் ஆன என் நெய்யை ஊத்திட்டு பெரிய பெருமையா நான் தான் நெய் ஊத்துறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சாமி கேட்க போதா நினைச்சாலும் ஊத்துறோம் நம்ம ஊத்துறப்ப. அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அந்த மீன்கள்லயே சிறந்த மீன் எடுத்து தான் விடுறாரு சாமி. சிறந்த மீன் எடுத்தார். அந்த மீனை விடுறப்ப என்ன பண்ணுவார்? சிவார் பண்ணணும். சாமி மீன் சாப்பிடுவாரா, அதை பொரிச்சு சாப்பிடுவாரா, அதை கட்லெட்டா சாப்பிடுவாரா, அதெல்லாம் தெரியாது. இது சாமிக்கு நான் பண்றேன். அவருக்கு தெரிஞ்ச அன்பு மீன் விடுதல் தான். அப்படிப்பட்ட மீன் விடுதல் சாமி என்ன பண்ணாரு? ஒரு மீனா கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு மீனா கொடுத்தாரு. இவன் எப்படி பண்ண, இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எல்லாம் கேட்டுருக்காக ஒரு மீனா கொடுத்தாரு. பசி வந்தது, திரும்ப மீனை கொடுத்துட்டாரு. வந்த மீனும் எப்படி வந்துதான்? அவர் மீனை பாக்குறப்ப சந்தோஷப்பட்டாராம். நல்ல மீன் கொடுத்துருக்க சாமி அப்படின்னு சொல்லி சாமி விட்டுருவாராம். நல்ல மீன் கொடுத்துருக்க சாமி விட்டுருவாராம். நல்ல மீன் கொடுத்துருக்க, இதுவே நோஞ்சா மீன் நான் கொடுக்க முடியாது. நல்ல வரப்ப அது கடைசியா வந்ததுதான் பொன்மீன். அந்த பொன்மீனை பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்கள அந்த 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 மீனவ மக்கள்லாம் அப்படியே குதூகலிக்கிறாங்களாம். ஆகா, இந்த ஒரு மீன் கிடைச்சா போதும், இத்தனை நாள் நம்ம எல்லாரும் சாப்பிடாம இருக்கோம், நம்ம சாப்பிடாதெல்லாம் சரியா போயிடும், நம்ம கூட்டத்துக்கே இது ஒண்ணு போதும், அது போதும் எல்லாரும் குதூகலிக்கும் போது அப்படியே கையில் அள்ளி எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாம் நல்லா பாருங்கப்பா, நல்லா இருக்கு, சூப்பர் அப்படியே இங்க வாங்க கொண்டு வா அப்படின்றப்போ நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்கன்னு சொல்லி அப்படியே கடல்ல விடும்போது அப்படி மேல் புல்லரிக்குது. அப்படியே அத்தனை பேரும் அழல்றாங்க எல்லாரும். இவர் ஒருத்தருக்கு மட்டும் அலர்ச்சி இல்ல, அயற்சி இல்ல, தன்னுடைய உணவு இல்ல. எங்க அப்பனுக்கு சாப்பிடாம போயிடுவானோ, இன்னைக்கு அவன் சாப்பிடறதுக்கு ஒரு பொன்மீன் வந்துருச்சேன்னு அந்த பொன்மீனை விடும்போது அப்படியே மொத்த கடனும் அப்படியே கலங்கிருச்சு. காரணம் என்ன சொல்றாரு சுவாமி? என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மீன் பிடிக்குமா, அவர் மீன் சாப்பிடுவாரா, அவர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, எதுவுமே சாமி அவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அதிபத்தருக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்தது அன்பு ஒண்ணுதான். அந்த அன்பை எப்படி வேண்டுமானாலும் நீங்க காட்டலாம். நீங்க இப்படி உட்கார்ந்து காட்டலாம். அதனாலதான் 63 ஸ்டைல்ல காமிச்சிருக்காங்க. பெருமான ஒரு அன்புல அவனை அடைக்க முடியாது. உனக்கு தெரிஞ்ச அன்பு என்ன வேணாலும் அன்பால கொடுத்தா அதை உடனே ஏத்துக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கான்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லு. என்ன மாதிரி வேணாலும் இந்த அன்பு காட்ட முடியாதா? இப்போ நம்ம ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே சின்னதா ஒரு சிவலிங்கமோ என்னமோ அன்பு நம்ம செய்யற சிவபெருமானுக்காக செய்கின்ற அன்பை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால அடியவர் பெருமக்கள் தங்களுடைய அன்பை ஏதோ வகையில பெருமானுக்கு வெளிப்படுத்தி கொண்டு சொல்லி கொடுத்த மாதிரி வெளிப்படுத்தலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி நம்ம அனுஷ்டானத்தோடு வெளிப்படுத்துறதும் அன்புதான். ஆனா அது பேர் அன்பு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு அம்மா கால் பண்றாங்க, எனக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கு, நான் பேசலாம் கரெக்டா உங்களுக்கு சொன்னது. ஒரு அம்மா கால் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அனுஷ்டானம் வாங்கிட்டேன், நான் அது மாதிரி ஆலயத்துல தீக்கை வாங்கிட்டேன், அனுஷ்டானம் என்னால செய்ய முடியல, எனக்கு பாரமா இருக்கு, டெய்லி மண்டை வெடிக்குது. அந்த அம்மா அப்படியே சொல்றாங்க, மண்டை வெடிக்குது, பாரமா இருக்கு, என்னால செய்ய முடியலங்கய்யா, எனக்கு ரொம்ப என்னமோ தூக்கி ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட்ட தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கு, என்னால அதை இது பண்ண முடியல, இப்ப நான் என்ன பண்ணிட்டேங்க, இது எப்படி நான் இதுல இருந்து நான் பண்றது, இடையில விட்டுட்டேன்னா குரு துரோகம் ஆயுதுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி புலிவாலை குடிச்ச மாதிரி ஆகி போச்சு, இப்ப நான் என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்லை சாமி, நீங்க அப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. காலைல குளிக்க போவீங்க இல்ல, தினம் குளிப்பீங்களா கேட்டேன், குளிக்க முடியல, தினம் வாய் கொப்பளிப்பீங்க இல்ல, அந்த தண்ணியை எடுத்து நமச்சிவாயன்னு சொல்லிட்டு நீங்க வாய் கொப்பளிச்சீங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சாமி அனுஷ்டானமே, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா காதல் பெருகி பெருகி என்ன ஆகும், அவனுக்காக கோலம் போட சொல்லும், அவனுக்காக மலர் பறிக்க சொல்லும், அதாவது அப்படியே சொல்லி வந்ததுதான். அந்த காதல் பெருகும் சாமி. நீங்க என்ன பண்ணுங்க, இவ்வளவுதானா அங்கேயான்னு கேட்டாங்க. ஐயா சும்மா விளையாடாதீங்க சாமி, நீங்க தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா மந்திரம் படிக்காம ஏதாவது பஞ்சாயத்து ஆயிர போகுது, அதாவது ஆயிர போகுதுனாங்க. இல்லம்மா,
நீங்க ஒண்ணுமே இல்லை, காலைல எழுந்துச்சோடனே கைகள் நிறைய நீர் எடுத்து அதாவது நமச்சிவாயேன்னு அங்க இருக்கிற அந்த இருக்கிறத நினைச்சு அந்த நீரை ஊற்றிட்டு அவனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணு. இவ்வளவுதானா சாமி, இவ்வளவுதானா நான் இது அனுஷ்டானம், நான் என்னமோ அங்க 16 இடத்துல இது போடணும் அங்க போடணும் இதெல்லாம் பண்ண நினைச்சேன், அது நினைக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருந்துச்சு, இது சிம்பிள் ஆக்கிட்டீங்க. நாங்க ஏமா இதைத்தான் செஞ்சார் அதிபக்தன், கையில கிடைச்சது நமச்சிவாயின்னு விட்டாரு. அது சாமி கிட்ட போகுது. அந்த அன்போடு செய்யற ஒரு சின்ன விஷயம் தான், அவன் பெரிய விஷயமே எதிர்பார்க்கறதே இல்லை. அதனால அன்போடு அவனுக்கு நில்லுங்க. அதுதான் இந்த சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட இருந்து பேரம்பல நாயகனுடைய அவனுடைய கழுத்துக்கு மாலையாக செல்வதற்கான தகுதி அது ஒண்ணுதான். அதை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஆனா அது எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியா இருக்கணும். தொடர்ச்சி அருந்துருச்சு அப்படின்னா கஷ்டம்தான். அவனுக்கு தேவை தொடர்ந்து செய், எளிமையா செய், முடிஞ்சதை செய், அன்போடு செய், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ணும்? தொடர்ந்து செய், அன்போட செய், முடிஞ்சதை செய், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் சிவபக்தி. அதை செஞ்சவங்க தான் அடியோர் பெருமக்கள். அதனால அந்த வகையில பெருமானை நம்ம வழிபாடு செய்வோம். அடியர் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கலாம், நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். 18க்கு நம்ம எல்லாரும் க்ளோஸே பண்ணிடுவோம். அவ்வளவுதான். தைரியமா இருங்களா? முடிச்சு. ஆமா பிரேமாமா. திருவடி வணக்கம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம் அனைத்து அடியார்களும் திருவிடை தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். குருவாழ்க குருவே துணை. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம் திருவடி வணங்குகின்றேன் சாமி. நமக்கு கால அவகாசம் கம்மியா இருக்கு, அதனால ஒரு அடியை ரொம்ப சுருங்க சொல்லணும். ஓரிரு வார்த்தைகள்ல உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், ஏதாவது பதிவு செய்யணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த யாத்திரை பற்ற முடிவுல அடியவர்கள் இருவருக்காக வாய்ப்பு 18க்குள்ள முடிச்சோம். வாய்ப்பு அடியவர்கள் ஐயா வரதாசன் ஐயா, குருநாதர் ஐயா. குருநாதர் வர்றான்னு சொன்னாங்க, அதான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா இதுக்கு மேல வர்றாங்கன்னு தெரியல. ஐயா சந்திரன் ஐயா. ஐயா சரி, அது நம்ம அனுபவம் சொல்லிட்டு இருக்கலாம். ஐயா வருவாங்க. ஐயா அடியன் சார். ஆமா சந்திரம்மா சொல்லுங்க சார். திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. நீங்க சொன்ன இந்த ஒரு இது ரொம்ப இறைவன் கொடுத்த இந்த உடலை நம்ம மற்றவருக்கு நல்ல விதமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது நீங்க இந்த 10 பதிகத்திலையும் நம்ம படிச்சதை அதை கேட்டதோட இல்லாம அதை பயன்படுத்தி அதுல நாம நிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அதோட அன்பான திருக்கூட்டத்துல நம்ம சும்மா சேர்றதில்ல, அன்போட அதை அக்கறையா அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டோம். அந்த மனித பிறவி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறதே அதை நம்ம கொடுத்துருக்காரு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த இறைவன் அந்த பூ தொடுக்கிறது, இறைவன் அந்த சொன்ன அந்த 10 பதிகத்துல இருக்க அந்த அது சுருக்கமாகறதுனால இப்படி சொல்றேங்க ஐயா. அந்த 10 பதிகத்துல இருக்கிற அத்தனையும் நம்ம அதை பயன்படுத்தி இறைவன் சிவலோக கதவு திறந்திருக்கும் போதே நம்ம உள்ள போயிடணும். நம்ம அதை தாமதிச்சோன்னா நம்ம கிடைக்காது. அடுத்த பிறவியில நம்ம மனித பிறவி எடுப்போமா நமக்கு தெரியாது. அதனால இதை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம இந்த 10 பதியத்துல சொன்ன அத்தனை விஷயங்கள்லயும் நின்று நம்ம சிவலோகம் போகணும். நம்ம மட்டும் இல்ல, அத்தனை அடியார்களோட நம்ம ஒன்றை கலந்த அடியாரா சேர்ந்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருவடி வணங்கிக்கிறேங்க. அவங்க திருவடியே பிடிச்சுக்கிறேங்க. ஆனா அப்படியேதான் அவங்க எல்லாருடைய திருவடியும் வணங்கிட்டு புடிச்சுக்கிறான் கெட்டியா. ஒருத்தர் மட்டும் 8 ஆயிடுச்சு. ஐயா எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப நெகிழ வச்சது இந்த மூச்சு காற்று கூட நம்ம அறியாம ஓம் நமச்சிவாயா சொல்லுது. அது எனக்கு ரொம்ப உருக வச்சதுங்க ஐயா. நீங்க சிவனடியே எதுக்கு போறோம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கை உடைஞ்சு அது மாதிரின்னா அது ஆனா உடைஞ்சதுதான். ஆனா எவ்வளவு சரி பண்ணனாலும் இது பண்ண முடியாது. ஆனா சிவனோட இது நம்ம பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சிவாய நம ஐயா.
சரி சார் சார் ரொம்ப ஐயா மகிழ்ச்சி. முன்னாடி ஐயா நீங்க சொல்லிருக்கீங்க இது ஒன் வே டிராபிக் மாதிரி உள்ள போனா போனது திரும்ப வர முடியாதுங்க. வர முடியாது வர முடியாது வர முடியாது. சரி சார் சரி சார் மகிழ்ச்சி. முடியாதுங்கிறத விட யாரோ ஒரு வரக்கூடாது. அடியார் வந்து நம்மளை உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அவசரமா சரளமா வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே வந்து எனக்கு கால் பண்ணி நான் தேவிமாக்கு சொல்லி தீபாமாக்கு சொல்லி எல்லாரும் ஸ்பாட்ல உள்ள வந்தோம். ஆக 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 சரளாமா திருவடி அடியில் வர முடியாதுங்கய்யா. அனைத்து நமக்கு அடியார் திருவடி வணங்கிறேங்க நமக்கு சாமி. இந்த அன்பு எங்க சாமி கிடைக்கும்? இந்த அன்பு உடனே வாங்க எல்லாரும் வாங்க பார்க்கலாம், நம்ம ஐயா பார்த்து நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு எண்ணம். அதனால நம்ம அடியவர் அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. எல்லாருடைய திருப்படியும் மானசீகமா டைம் ஆயிடுச்சுனால மானசீகமா வணங்குறேன். ரொம்ப நடராஜன் ஐயா சுவாமி ஒரு வார்த்தை. ஐயா ஒரு செகண்ட் ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேங்க ஐயா. நீங்க இந்த யாத்திரை பத்தி சொல்லும்போது நடுவுல இறைவனுக்கு தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யாத்திரை பத்து முடிக்கும் போது அந்த தொடர்ச்சி அப்படிங்கிற இறைவனுடைய அந்த பேரோட முடிச்சிங்க. அது சொல்லும் போது எனக்கு அந்த திருநாவுக்கரசருடைய ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதின் நாளும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பாற்றோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சமுதாக்கு வித்தார் நனிபள்ளி அடிகளாரே அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஞாபகம் வந்தது உடனே சொல்லணும்னு தோணுச்சு. திருவடி வணக்கம். நல்லது நல்லது நல்லதுங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லதுங்க ஐயா. ஆக இந்த அளவுல உங்க எல்லாரையும் பார்த்ததுல அடிநாயனுக்கு ஜென்ம சாபல்யமே கிடைச்சது. அடிநாயன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த சாமி. ரொம்ப வார்த்தைகளே இல்லை, நிறைவு செய்யற சாமி. உங்க எல்லாரையும் பார்த்தது அடியன் செய்யற பாவமா நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் சின்னிமேல் சூட்டி மகிழ்கிறேன். குருநாதருடைய திருவடி அடியன் சின்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிவசிவ அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். ஆறில் தடந்தோல் பாடணும், அது அடியனே பாடிடும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெத்தை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்கையில் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் என்றான். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. குருவடிகள் போற்றி போற்றி. குருநாதர் வருவார், கண்டிப்பா வருவாரு. குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. குருநாதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேசினார். அடிநாயனை முதுகுல தட்டி ஒழுங்கு மரியாதை பண்ணு, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணி என்ன சூழல் வந்தாலும் பெருமாளுடைய திருவடி விட்டுறக்கூடாதுன்னு அடிநாயன் உணர்த்தி எல்லாம் செஞ்சார். குருநாதர் குருவருள் அப்படி அந்த ஊட்டம், குருநாதர் குருவருள் ஊட்டத்தினாலதான் எனக்கு எழுந்தே நின்று. அதனால குருவரியும் அடியில் போற்றி மகிழ்கின்றேன். சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. குருநாதர் இருக்காங்களா? இதுனா வரல நினைக்கிறேன். ஐயா வேறவங்கதான் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா சாமி போட்டோம். ஐயா சந்திரன் ஐயா எடுக்கல, சரி பேசிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அதனால ஐயா வர்றது தெரியலங்கய்யா. சரிங்க சார். ஐயா வந்துட மாட்டா, கால தாமதமும் ஆயிடுச்சு. ஐயா அப்படின்னு நினைக்கணும். ஐயா நம்மளோட தான் கலந்துருக்காரு. ஐயாவோட பிரதிநிதி தான் அடியன், ஐயாவோட பாத ரட்சை தான் அடியன். அதனால அடிநாயன் ஐயாவோட திருவடியோட இதுதான். அதனால நீங்க எல்லாரும் நினைச்சோம் ஐயாவும் கண்டிப்பா இருந்துடலாம். அமைச்சோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சிவானமங்க ஐயா, எப்பயும் உங்களுக்காக காத்திருக்கும் அடியார்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஐயா. நீங்க அத மனசுல வச்சுக்கலாம். எப்பயுமே நீங்க வேற எந்த கருத்துக்குமே இடைவிடாது நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ இந்த குறைந்த நேரத்திலயா இருந்தாலும் போன 2 கிளாஸ் இல்லைன்னாலும் அந்த நேரத்தை எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு உருக்கமா சொல்லி எங்களுக்கு ஒன்றுபடுத்தி அதை என்ன விஷயத்த சொல்ல வரணும் அப்படிங்கிற விஷயத்த எம்பெருமான் திருவருளால நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. இதுல வேற மாற்று கருத்து வேண்டாம். உங்க கிளாஸ் எல்லாம் எதிர்பார்த்த அடியார்கள் இன்னும் அடியார்கள் எல்லாம் வருவாங்க, காத்திருப்பாங்க ஐயா. கண்டிப்பா காத்திருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி பணி. ரொம்ப மகிழ்கின்ற ரொம்ப மகிழ்கின்ற தான் பெற்ற இன்பம் இல்லாம எல்லாரையும் அடியார்கள் வாங்கன்னு சொல்றது இன்னுமே ஒரு மகிழ்ச்சி சாமி. அந்த வகையில ஓவி அம்மா தேவி அம்மா எல்லாம் இன்னைக்கு வந்தது. எல்லாரும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடைசி முடியல ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். தாங்கள் 34 மார்க் எடுத்தாலும் 0 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான் சொல்றீங்க. அதே மாதிரி அந்த ஒரு மார்க் குறைஞ்சதுன்னா நம்ம ஆயுசு வரைக்கும் நினைச்சிட்டே இருப்போம். ஐயோ இந்த 1 மார்க் எடுத்தாலும் இப்படி ஆயிடுச்சு, அந்த ஆயுசு வரைக்கும் நினைச்சிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த சமயத்துல நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கணும் ஐயா. நான் ரொம்ப கண்டுபிடிப்பேன். இனிமேல் அதே போல நடப்பேன். 24 மணிக்கு எனக்கு அவர் நினைப்புதான் ஐயா. ஆனா இந்த சொன்ன வார்த்தை சொன்ன மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயா அந்த ஒரு நினைப்போடையே இருக்கணும்னு தான் எனக்கு மனசு. அதே போல அப்படியே நடந்து போயா.
கண்டிப்பா நடத்தப்படுறேன். நல்லதுங்கம்மா. குளமலம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்க. நன்றி, நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. சரி. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி அனைத்து அடியார்களுக்கு திருவடி வணக்கங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. குருவடி வணக்கம், திருவடி வணக்கம் ஐயா. ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா பிரேமாம்மா திருவடி உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. அனைத்து அடியார்களும் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. திருவடி வணக்கம் சிவா. அம்மா வசந்தாம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கு திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. உத்தரவு வாங்கிக்கிறேன். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். சிவாய நம. உமாதேவி அம்மா திருவடி வணக்கம். சுதாம்மா திருவடி வணக்கம். சாந்தாமணி அம்மா திருவடி வணங்குகின்றேன் சாமி. புவனேஸ்வரி அம்மா திருவடி வணக்கம். புஷ்பா அம்மா சுவாமி அம்மா திருவடி வணங்குகிறேன். திருவடி வணக்கம். அம்மா